ஸ்டார்ட் பண்ண வேணாம். ஸ்கீமில் சின்ன சின்ன சேஞ்சஸ் வர நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரிஜினல் ஸ்கீம் நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிய. அதில் சேஞ்சஸ் வந்து அனுப்பினது வந்து நான் செஞ்சு பார்த்த சேஞ்சஸ் எல்லாம் FWC அவங்களே அனுப்பினது தான். அதில் 7ஆவதுக்கு 5 மாறும். சேஞ்சஸை மட்டும் தாருண்ணா. 7ஆவதுக்கு 5, 8க்கு ஓல் ஓப்பன் கொடுத்திருந்தாங்க. ஒரு 17க்கு ஓல் கொடுத்திருந்தேன். 17க்கு ஓல் 17, 19 1.5 கொடுத்திருந்தேன். 19 1.5, 21க்கு 3, 25க்கு 1, 21க்கு 3, 25க்கு 1, 34 மோல் கொடுத்தீங்க. நான் ஆன்சரோடு வார மாதிரி மேய்க்கிறாரு. அப்படியா செஞ்சு பார்க்கல. ஒரு தான் வேணும் பாவம். இது பாவம். ஏன்னா 34 39 விலங்கில் அனுப்பிக்க 34 மாதிரி தான் நினைக்கிற. 44 ஓலைண்ணா. எட்டு கேள்வியில் மாற்றம் வருது. ஒரு கண்ணா அப்படி சந்தோஷமாகி வேணா. ரைட். இந்த கேள்வியில் பார்ப்போம். வளமையோட கொஞ்சம் சந்தோஷம் வர மாதிரி கரெக்ஷன் நீங்கள் உங்களுக்கு ஓல் எனக்கு ஆணி நேரம். பாருங்க. முதலாவது கேள்வி, பின்வற்றில் எது வழிப்பௌதிக கணியத்தின் அலகன்று? வழிப்பௌதிக கணியம் மத்தனாவாக்கு அடிப்படை கணியம். என்ன 2 கேட்டகரி பிரிக்கிற பௌதிக கணியங்களை. ரைட். வழிப்பௌதிக கணியத்தின் அலகன்று சொன்னால் அது அடிப்படை கணியத்தின் அழகாய்க்கும். அதாவது அடிப்படை கணியத்தின் அழகாய்க்கிறது 3வது கேள்வின் சரிதானே. முதலாவதுக்கு 3வது சாரி 2வது கேள்வியை பார்ப்போம். எலியஸ் இயக்கத்தின் சிறப்பியல்பு அல்லாதது. இயக்கம் ஆவர்த்தனமானது. சரி. ஆவர்த்தன இயக்கத்திட ஒரு பகுதி தான் அலைவு இயக்கம். அலைவுக்கு ஒரு பகுதி தான் ஒரு சப்தான் இது. அதாவது எலியஸ் இயக்கம் ஒரு ஆவர்த்தன இயக்கம் எடுத்தால் அதில் ஒரு பகுதி தான் அலைவு இயக்கம். அதில் ஒரு ஸ்பெஷல் ஆனால் தான் எலியஸ் இயக்கம். எலியஸ் இயக்கம் எல்லாமே அலைவு இயக்கமும் தான் ஆவர்த்தன இயக்கமும் தானே. ரைட். ஆவர்த்தனம்னாவாக்கு சம நேர இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நடைபெறும் ஆய்ந்து அது ஆவர்த்தன இயக்கம்னு சொல்கிறோம். சரியா. இயக்கம் ஆவர்த்தனமானது. சரி. சமநிலை தானத்திலிருந்து பொருளின் இடப்பெயர்ச்சிக்கான ஆர்முடுகள் நேர்த சமன். 2 நிபந்தனை பார்க்குறேன். நான் வந்து A -ω² எடுக்கல. 2 நிபந்தனை இருக்கிறேன். அதில் முதலாவது ஆர்முடுகளோட பருமன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்த சமன். அடுத்து இந்த மைனஸ் குறிக்கிறது ஆர்முடுகளோட திசை எப்பவும் சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும் அல்லது இடப்பெயர்ச்சிக்கு எதிராக இருக்கும். சொல்லி வலப்பக்கம் இடம்பெயர்ந்தா இடம் நோக்கி இருக்கும். இடப்பக்கம் இடம்பெயர்ந்தா வலன் நோக்கி இருக்கும். இதான் மைனஸ் குறிக்க. அப்போ 2 நிபந்தனை இருக்கிற. அதான் 2 நிபந்தனை. ஒன்று திசை, அதாவது எப்பவும் சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும். அதோட பருமன் இடப்பெயர்ச்சிக்கு நேர்த சமன். ஆர்முடுகள் சமநிலை தானத்தை நோக்கி இருக்கும். சரி. உயர் இயக்க சக்தி, உயர் அழுத்த சக்தி. உண்மையாக அந்த 2 3 தான் அட நிபந்தனைகளா. அதாவது ஒரு அலைவு இயக்கம் எலியஸ் இயக்கமாக மாறணுமெண்டா நிபந்தனை 2வது 3வது. ஒரு அலைவு இயக்கம் எலியஸ் இயக்கமாக
எலிவேஸ் இயக்கம் ஐக்கணுமெண்டா நிபந்தனை இரண்டாவதும் மூன்றாவதும். உயர் இயக்க சக்தி ஒரு அழுத்த சக்தியை விட உயர்வானதாகும். இல்லை, இரண்டும் சமனண்டு நான் வரைப்புகளும் பார்க்குற இப்படி. ரைட், இதுதான் மொத்த சக்தி, டோட்டல் எனர்ஜி, இடப்பெயர்ச்சியுடன் மாறல். இயக்க சக்தி பார்த்தா இந்த அமைப்பில் வரும், இயக்க சக்தி. அழுத்த சக்தி பார்த்தா இந்த அமைப்பில் வரும். ஆக உயர் பெருமானங்களை பார்த்தா எல்லாமே சமனாயிக்கும். அதாவது இயக்க சக்தியிட உயர்வும் அழுத்த சக்தியிட உயர்வும் இது எல்லாம் ஒரே பெருமானம் தான். ஆகவே நான்காவது ஆன்சர் பிழையானது தானே. ஆர்முடிற்கான பொது சமன்பாடு ஏசா மைனஸ் ஒமேகா வர்க்கம் எக்ஸ் வடிவில் அமையும். சரி, இந்த சமன்பாடு அந்த ரெண்டு நிபந்தனையும் திருப்தி செய்த சமன்பாடு. அதாவது நிபந்தனைகள் இரண்டாவது மூன்றாவது திருப்தி செய்த சமன்பாடு. இப்போ 2க்கு 4 ஆன்சரா. ரைட், மூன்றாவது பாபம். மாறா வலுவுடன் இயங்குகின்ற இயந்திரம் ஒன்றில் உயற்றப்படும் விசையுடன் அதன் கதியின் மாறலை திறம்படும் வகை குறிப்பது. மாறா வலுன்னு தாராம், மாறா வலு. நிறைய வெஹிக்கிள் அப்படித்தான், வலுதான் மாறாமல் இருக்கும். அவை மாறா வலுவைத்தான் பிரயோகிக்கத்தக்கது, மாறா விசை அல்ல. சரியா, மாறா வலுவை தான் பிரயோகிக்கத்தக்கதா. பொதுவாக வாகனங்கள் கூட மாறா வலுவை தான் பிரயோகிக்கத்தக்கது. பல சிம்பிளா சமன்பாடு P7FV இவர் மாறாதான். இப்போ விசைக்கும் வேகத்துக்குமான வரைப்பு. வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அவர் பிரயோகிக்குமான விசை குறையும். வேகம் அதிகரிக்க அதிகரிக்க விசை குறையும். இந்த செங்கோண அதிபர வளைவு அந்த வடிவம் வருமா? செங்கோண அதிபர வளைவு XY சமன் C வர்க்கம் என்ற வடிவம் அப்படின்னு பார்க்குற. அல்லது F நேர்த சமன் 1/V என்றது இந்த ஷேப் வருமா? செங்கோண அதிபர வளைவு. அப்போ ஆன்சர் வந்து மூன்றாவது. ஆன்சர் மூன்றாவது. சரியா, 3க்கு 3ஆவது. நான்காவது பாருங்க. நடுக்க அலைகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் பொய்யானது. மேற்பரப்பு அலை உடலக அலை என இருவகைப்படும். பார்க்கற அப்படின்னா உடலக அலைகள் தான் எஸ் அலைகளும் பி அலைகளும் வார. மேற்பரப்பு அலைகள் நாபாக்கு ரேலி அலைகள், லவ் அலைகள். ரைட், அந்த ரெண்டு தான் பார்க்குறேன் நான் போது. ரேலி அலைகளும் லவ் அலைகளும். சரிதானே? ரைட், பி அலைகள் வேகம் கூடி நெட்டாங்க அலையாகும். சரி, ரெண்டும் சரி. வேகம் கூடியன்றும் சரி, நெட்டாங்கலை என்றும் சரி. ரைட், பி அலைகள் தான் நாபாக்கு முதலாவதாக அந்த நிலநடுக்க மையங்களை வந்து அடைத அலைகளாக இருக்கும். எஸ் அலையானது குறுக்கலைகளாகும். சரி, ரைட். அதனால அந்த புவியிட மையப்பகுதியினூடாக எஸ் அலைகள் போகாதுன்னு பார்க்க. நான் பார்க்க குறுக்கலைகள் திரவங்களின் ஊடாக பயணிக்காதுன்னு சொல்லி. ரைட், உதாரணத்துக்கு இப்படி ஒரு நிலநடுக்கம் உருவானா பி அலைகள் இதனூடாக பயணிக்கும். இப்படி ஒரு வடிவம் வார, இப்படி ஒரு மாறி வரும். ஆனால் எஸ் அலைகள் வந்து எங்களை அடுத்த பக்கத்தை போய்த்து சேராது. பி அலைகள் போய்த்து சேரும், எஸ் அலைகள் சேராது. காரணம் திரவம். இங்குள்ள திரவம். எஸ் அலைகள் என்பது குறுக்கலைகள். குறுக்கலைகள் திரவங்களின் ஊடாக வாயுக்களின் ஊடாக பயணிக்க இயலாது. சரியா? எஸ் அலைகள் குறுக்கலைகளாகும். சரி, எஸ்பி ஆக இரு அலைகள் எல்லா ஊடகத்தினோடும் பயணிக்கும். பிள்ளைனா எஸ் அலைகள் திரவங்களின் ஊடு வாயுக்களினோடு பயணிக்காது. உடலக அலைகளும் குறைந்த மீடனுடையன மேற்பரப்பு அலைகளாகும். அது பொதுவாக சரி தியரியிலும் அதிகிற பி அலைகள் எஸ் அலைகள் மீடன் கூடியன்னு சொல்லுதான். ரைட், அதில் ஆன்சர் வந்து நான்காவது. 4க்கு 4. ஐந்தாவது பாருங்க. உயர்த்திய ஒன்றின் கூரையிலிருந்து தொங்கும் விட்டராசிலிருந்து பொருள் ஒன்று தொங்குகின்றது. உயர்த்தி கீழ் நோக்கி 2 ms-2 ஆர்முடுகளுடன் இயங்கும் போது விட்டராசியின் வாசிப்பு 20 நியூட்டன் எனின் பொருளின் திணிவு.
பொருளின் திணிவு. இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சீக்கிரம்னு சொன்னால் உடனே இந்த டீக்கு பதிலாக டீட பெருமானம் அல்லது வாசிப்பு எங்களுக்கு தெரியும். கீழ் நோக்கி ஆறு முடுகுமா இந்த எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏன்னு சொல்லு. மேல் நோக்கி ஆறு முடுகுமா இந்த எம் இன்ட்டு ஜி ப்ளஸ் ஏ, ஆறு முடிவுகள் பூச்சியமாக இருந்தால் எம்ஜி என்று வரும். ஒன்று அதை நேரடியாக போட்டு உடனே ஆன்சர் இருக்கலாம், அல்லது நீ எஃப்7 போட்டு காணலாம். உங்களுக்கு வாசிப்பு என்பது இந்த இழுவை. இப்போ ஞாபகம் மீது நேரடியாக பிரதிடலாம், அல்லது என்ன சொல்லலாம் உங்களுக்கு கீழ் நோக்கி எஃப்7 பிரதிட்டா போட்டிங்கன்னா எம்ஜி மைனஸ் டி எம் இன்ட்டு ஏ. அப்போ டி வரும் எம் இன்ட்டு ஜி மைனஸ் ஏ. இப்போ டி தான் தாரான் 20 நியூட்டன், வாசிப்பு 20 நியூட்டனா. வாசிப்பு என்பது இழுவை. எம் தெரியாது. ஜி மைனஸ் ஏ 10 மைனஸ் 2 8 வரும். வேணா 20 கீழ் 8 2.5 கிலோகிராம். இப்போ ஆன்சர் வந்து 5 ஆகுதா? 5க்கு 5, 5க்கு ஆன்சர் 5 ஆகுது. ஆறாவது பாருங்க. லேசர் ஒன்றின் இயல்பு அல்லாதது. அது ஒருங்கிணைந்த ஒளியாகும் என்றால் அந்த ஒருங்கிணைந்த மீன் பண்ணு அந்த இயல்புகள் ஒரே இயல்புடையது. அப்படித்தானே லேசரில் நான் பார்க்குறது ரைட். இதுக்கு முன்னே ஒரு டைமில் வந்த மாதிரி ஞாபகம் லேசர் சம்மந்தமாக. இப்போ சாதாரண ஒளியில் இப்போ ஒரு பல்ப்லேருந்து வர சாதாரண ஒளியில் ஒளி ஃபோட்டோன்கள் வெவ்வேறு திசையில் வெவ்வேறு அவத்தையில் போகும். அதோட ஒரு மீட்டரன் வீச்சையும் கொண்டிருக்கலாம் ரைட், ஒரு மீட்டரன் வீச்சையும் கொண்டிருக்கலாம். ஆனால் லேசர் லைட் ஆகிந்தா இதெல்லாமே ஒழுங்குபடுத்தப்பட்டது. எல்லா ஃபோட்டோன்களும் ஒரே திசையில் ஒரே அவத்தையில் பயணிக்கிறதா ஆகிக்கும். எல்லா ஃபோட்டோன்களும் ஒரே திசையில் ஒரே அவத்தையில் பயணிக்கிறதா ஆகிக்கும். ஒரே திசையில் ஒரே அவத்தை அதோட குறித்த ஒரு மீட்டரனை கொண்டதாமே. சரியா ரைட். இது ஒருங்கிணைந்த ஒளியாகும். சரி, கற்றையின் சக்தி உயர்வா? கற்றையா பார்த்தா சக்தி உயர்வா? கற்றையா பார்த்தா பொதுவாக லேசர் சக்தி உயர்வு. என்ன மற்ற சாதாரண ஒளியை விட என்ன செய்யலாம்? எங்களுக்கு சக்தியை ஒரு பக்கத்து செறிவாக்கலாம். ஆக கற்றையா பார்த்தா சக்தி உயர்வுன்னு சொல்லலாம். ரைட். கற்றையின் சக்தி உயர்வாகும். சரியான எடுக்கலாம் எங்களுக்கு. அது இங்கு போட்டோன் சக்தி சாதாரண கற்றையின் போட்டோன் சக்தியிலும் உயர்வாகும். இல்லை, ஒரு போட்டோன் எடுத்தால் சக்தி உயர்வாகிறல்ல. இந்த போட்டோன்கள் ஒரு திசையில சக்தி செறிவாக்கப்பட்டீங்க லேசர்ல. ஒரு போட்டோன் எடுத்தீங்கன்னு சொன்னா இங்க ஒரு போட்டோன் எடுத்தா சக்தி E7HF தான், இங்கேயும் ஒரு போட்டோன் எடுத்தா சக்தி E7HF தான். இப்போ ஃபோட்டோனோட சக்தி ஒரே மீட்டராக இருந்தால் லேசராக இருந்தாலும் சாதாரண ஒளியாக இருந்தாலும் ஃபோட்டோனோட சக்தி அது லேசராக சாதாரண ஒளியான்னு பொறுத்து மாற்றம் ஏற்படுதல்ல. சரியா? பல லேசரில் நடந்தீங்க அந்த சக்தியை எல்லாம் என்ன செஞ்சீங்க ஒரு பக்கத்துக்கு ஒரு திசைக்கு செறிவாக்கப்பட்டிருக்கிற விலகா ரைட். அப்போ தான் ஆன்சர் ஆகிக்கணுமே, அல்லாது தானே ரைட். தூண்டிய கால்னால் உருவாக்கப்படும். சரி, தூண்டிய காலால் மற்ற நான் என்ன பார்க்கணும் சுய காலண்டு பாக்கி சாதாரண ஒளி சுய காலலும் லேசர் ஒளி தூண்டிய காலலும் சொல்லி ஒத்த அவத்தையுடையது. சரி, ஒத்த அவத்தை ஒரே திசை ஒரே மீட்டரினை கொண்டது லேசர். அடுத்த 7வது கேள்வியை பாருங்க. 7வது கேள்வி இதில் ஆன்சர் சேஞ்ச் ஆகுதுன்னா ஒரிஜினலாக கொடுத்திருந்த ஆன்சர் ரைட். பாருங்க 7வது கேள்வி. கூட்டு நுணுக்கு காட்டி எளிய நுணுக்கு காட்டி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. 7வது கேள்வி. கூட்டு நுணுக்கு காட்டி எளிய நுணுக்கு காட்டி தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. உருவாகும் இறுதி பிம்பம் மாயமானது. சரி, அதாவது இந்த ஒளியற்கருவி எல்லாத்துலேயுமே நாங்கள் அவதானிக்கிறது மாய பிம்பம். இறுதி பிம்பம் மாயமானது. எளிய நுணுக்கு காட்டியும் தான் கூட்டு நுணுக்கு காட்டியும் தான் தொலைக்காட்டியும் தான். தொலைக்காட்டியில் நாங்கள் அவதானிக்கிறது இறுதி பிம்பம் மாயமானது தானே. ஏன்னா எப்பவும் பாருங்க பொருள் இருக்கும் அந்த பக்கத்தில் தானே பிம்பம் உருவாகிற. உதாரணத்துக்கு நான் தொலைக்காட்டியில் அவதானிக்கிறேன். இப்போ தொலைக்காட்டி பற்றியில் சொல்லல, தொலைக்காட்டியில் ஒரு தூரப்பொருள் அவதானிக்கிறது தானே அதே திசையில் தானே பிம்பம் உருவாகிற எங்களுக்கு. மறுபக்கம் இல்லையே தொலைக்காட்டில் நாங்கள் மறுபக்கம் திரும்பி பார்ப்போமா? இல்லை, அதே திசையிலான் உருவாகுது. ஆக அது மாயபிம்பமாயிக்கும். அதாவது முறிகதிர்கள் உள்ள பக்கம் அல்ல,
படுகதிர்கள் உள்ள பக்கம் தான் பிம்பம் உருவாகுது. 3 கருவிகளும் அப்படித்தானே, 3 கருவிகளையும் பொருளீக்கிற பக்கம் தான் பிம்பம் உருவாகுது. அதாவது படுகதிர்கள் உள்ள பக்கத்தில் பிம்பம் உருவாகும். எனவே அது மாயம். முறிகதிர்கள் உள்ள பக்கம் பிம்பம் உருவான அது மெய் பிம்பமாக மாறும். சரி, உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் மாயமானது. சரி, ஏ கூற்று சரியா? 7வதுல ஏ கூற்று சரி. பி கூற்று உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் உருப்பெருத்ததும் சரி. உருப்பெருத்தம் சரி. 2 சந்தர்ப்பத்திலும் உருப்பெருத்தது தான். இப்போ முடிவிலி செப்பம் செய்யனா எப்படியுமே உருப்பெருத்தது. ஏன்னா பிம்பத்தூரம் முடிவிலி, இப்போ பொருளும் முடிவிலி உருப்பெருக்கத்தை கொண்டிருக்கும். சரியா? முடிவிலி உருப்பெருக்கத்தை கொண்டிருக்கும். இயல்பான செப்பம் செய்ய பார்த்தாலும் உருப்பெருத்தது தான். ஏண்டா இயல்பான செப்பம் செய்களை நான் பார்க்க, உதாரணத்துக்கு எளிய நுணுக்கு காட்டியாக இருந்தா, எளிய நுணுக்கு காட்டி ரைட், நல்லா தரும். முடிவிலி செப்பம் செய்கையாயிருந்தா நீங்க யோசிக்கவே தேவையில்லை. முடிவிலியில் பிம்பம் உருவாகின்ற பிம்பத்தூரம் முடிவிலி பிம்பம் உருப்பெருத்தது தான். சில பேர் யோசிப்பாங்க, இல்லை எப்படியும் நாங்கள் நுணுக்கு காட்டிகளை தொலைக்காட்டியில் பயன்படுத்திய பெரிதாக்கி பார்க்கத்தானேண்ணா, அப்படித்தானே உருப்பெருத்து பார்க்கத்தானே. அப்போ எப்படியும் இது மிச்சம் யோசிக்க தேவையில்லையே, உருப்பெருத்த தானே உருவாகும் என்று சொன்னால் இல்லை பிள்ளையான ஒரு இடமிக்க நான் சொல்கிறேன்னா ரைட். இப்போ பொதுவாக நுணுக்கு காட்டிகள் அது சார் ரெண்டும் சாரி. நுணுக்கு காட்டிகள்ல சாரி, நுணுக்கு காட்டிகளில் உருப்பெருத்து தான் எப்பவும் உருவாகும். வெளியே நுணுக்கு காட்டி அல்லது கூட்டு நுணுக்கு காட்டி ரெண்டுலையும், கூட்டு நுணுக்கு காட்டி ரெண்டுலையும் முடிவிலி செப்பம் செய்கையா இருந்தால் எப்படியுமே உருப்பெருத்தை தான், யோசிக்க அவசியம் இல்லை. பிம்பத்தூரம் முடிவிலி, எனவே கட்டாயம் பொருள் உருப்பெருத்ததா இருக்கணும். என்ற நான் வாக்கு உருப்பெருக்கம் என்பது பிம்பத்தூரத்தின் கீழ் பொருள் தூரம் தானே. இப்போ முடிவிலி செப்பம் செய்கையில் எப்படி ரெண்டுக்கும் உருப்பெருத்தை தான் வரும். இயல்பான செப்பம் செய்கை பார்த்தா நான் இங்கே வாக்க கூட்டுணுக்காட்டில் இயல்பான செப்பம் செய்கையில் பார்க்க கோண பெரிதாக்கம் என்பது MO × ME ஏ பரிமாண உருப்பெருக்கங்களோட பெருக்கம்னு சொல்லு. அதாவது சிம்பிளா ஏ பரிமாண உருப்பெருக்கமே தான் கோண உருப்பெருக்கத்துக்கு சமனாய்க்கு இயல்பான செப்பம் செய்கையில். இயல்பான செப்பம் செய்கை இதுல அப்படித்தான் M சமனாய்க்கும் ME எளிய நுணுக்கு காட்டில கேபிட்டல் M போட்டிங்கன்னா கோண பெரிதாக்கம், வித்தியாசம் நல்லா எடுத்துக்கணும். கோண பெரிதாக்கம் அல்ல கோண உருப்பெருக்கம், இது ஏ பரிமாண உருப்பெருக்கம். கோண உருப்பெருக்கம் இங்க ஏ பரிமாண உருப்பெருக்கம். சரியா? முடிவிலி செப்பம் செய்கை வந்தா, முடிவிலி செப்பம் செய்கை வந்தா எப்பவுமே பாருங்க M சமன் ஏ பரிமாண உருப்பெருக்கம் பிம்பத்தூரத்துக்கு பொருள் தூரம் பிம்பம் முடிவிலி என்பதால எப்படி மீள ரெண்டுலையுமே உருப்பெருத்து தான் உருவாகும். பிம்பம் உருப்பெருத்தது. சரியா? ஆகவே உருவாகும் இறுதி பிம்பம் எப்போதும் உருப்பெருத்தது என்பது சரி. ரைட். பிள்ளையான இடம் வார தொலைகாட்டியில், தொலைகாட்டியில் அண்மை புள்ளியில் இந்த தொலைகாட்டியில் தெளிவாக இழுத்தூரத்தில் நீங்கள் பிம்பத்தை உருவாக்கினா இறுதி பிம்பம் ஒரு சிறுத்தாக தான் வரும். நீங்கள் சந்திரனை நோக்குற சந்திரனை விட பெரிய பிம்பம் ஒன்று உங்களுக்கு அதில் தெளிவான இழுத்தூரத்தில் உருவாக்க இயலாது. உதாரணத்துக்கு தொலைகாட்டியை பயன்படுத்தி 2 செப்பம் செய்கை இருக்குது. ஒன்று முடிவிலி செப்பம் செய்கை. முடிவிலி செப்பம் செய்கையில் உருப்பெருத்து தான் உருவாகிறாங்க. முடிவிலி செப்பம் செய்கையில் பொருளும் முடிவிலி பிம்பம் முடிவிலி, ஆனால் உண்மையாக உருப்பெருத்து தான் வரும். சரியா? உருப்பெருத்து தான் வரும். ஆனால் அண்மை புள்ளியில் பிம்பம் மீக்கிற மாதிரி செப்பம் செஞ்சா சொல்லுவாங்க. அண்மை புள்ளியில் பிம்பம் மீக்கிற மாதிரி செப்பம் செஞ்சா இதில் தொலைகாட்டியில், அதாவது தெளிவான இழுத்தூரத்தில் ஈக்கிற மாதிரி செப்பம் செஞ்சா உருவாகுது ஒரு சிறுத்த பிம்பம். விளங்க? ஒரு சிறுத்த பிம்பம். அப்படித்தானே? சில பேர் எனக்கு இது முரண்பாடாக இருக்குது. ஏற்கனவே நான் பார்த்து அண்மை புள்ளியில் இருந்தால் தான் கோண உருப்பெருக்கம் உயர்வாய்க்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் அப்படி பார்த்துக்கிதானே? அது நான் செல்லதும் நீ செல்லதும் பொதுவாக பார்த்துக்கிதானே? தொலைக்காட்டியோ நுணுக்கு காட்டியோ அண்மை புள்ளியில், அதாவது தெளிவான 70 பிம்பம் உருவானதான் கோண உருப்பெருக்கம் உயர்வாய்க்கொண்டு பார்த்துக்கி. இப்போ நான் சொல்கிறேன் தொலைக்காட்டியில் பொறுத்தவரையில் அண்மை புள்ளியில் உருவான ஒரு பெருக்கமல்ல ஒரு சிறுத்த பிம்பம் உருவாகுது. சரி வேணா திரும்ப நான் சொல்றேன், தொலைக்காட்டியில் அண்மை புள்ளியில் நான் சொல்ற ஒரு சிறுத்த பிம்பம் உருவாகும்னு சொல்லி. ஆனால் இன்னொன்று பார்த்தீங்க, தொலைக்காட்டியில் அண்மை புள்ளியில், அதாவது தெளிவான இழுத்தூரத்தில் பிம்பம் உருவானா தான் கோண ஒரு பெருக்கம் உயர்வாய்க்கும் சொல்லி பார்க்குறேன்.
அது என்ன வித்தியாசம்? முரண்பாடு மாதிரி இல்லையா? கவனிக்கோணம் ஒன்று கோண உறுப்பெருக்கம், மற்றது ஏ பரிமாண உறுப்பெருக்கம். ரெண்டும் உண்டல்ல. ரெண்டும் உண்டாயிருந்தால் அப்படி ரெண்டு டெஃபினேஷனாக கதைக்கிறல்ல. ஏ பரிமாண உறுப்பெருக்கம் வேறு, கோண உறுப்பெருக்கம் வேறுன்னு சொல்லி தலையங்கம் போட்டு செய்கிறல்ல. விலங்கு தானே? ரெண்டும் ஒன்று இல்லை. கோண உறுப்பெருக்கம் பண்ணுறது போல அந்த தோற்ற பருமனை தீர்மானிக்க, தோற்ற பருமனால. சரியா? ஏன்னா கண்ணுக்கு தோற்ற பருமன் தங்கிக்கு கோண உறுப்பெருக்கத்தில். ரைட்? விலங்க இப்போ தோற்ற பருமன் தாங்கிக்கிறது வந்து விம்பத்தின் பருமனில் மட்டுமல்ல, விம்பன் எந்த அளவு தூரத்தில் அண்மையில் உருவாகிறன்லேயும் தாங்கிக்கிறது தோற்ற பருமன். விம்பத்தின் பருமனில் மட்டுமல்ல, விம்பம் எந்த அளவு அண்மையில் உருவாகிறன்லேயும் தாங்கிக்கிறது. விம்பம் அண்மையில் வர 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 தோற்ற பருமன் பெரிதா. பொதுவாக ஒரு பொருளும் தான் இது தொலைவில் இருக்கிறத விட அண்மையில் வந்தால் தோற்ற பருமன் பெரிது, பெரிதா தோற்றம். வேறேனா அது தோற்ற பருமன் வேற. நாங்கள் கோண உறுப்பெருக்கத்தை வைத்து பார்க்கறது தோற்ற பருமன். எனக்கு கண்ணுக்கு தோற்றுவே பருமன் எந்த அளவு பெரிதா தோற்று என்பது. இப்போ பொதுவாக உறுப்பெருக்கமனுக்கு ஆயிடுதான் அது வந்து ஏ பரிமாண உறுப்பெருக்கத்தை தான் யோசிக்க வேண்டிய. ஆகவே நுணுக்கு காட்டில் பிரச்சனை இல்லை. முடிவெளி செப்பம் செய்கலை எப்படியும் உறுப்பெருத்தை தான் வரும். இயல்பான செப்பம் செய்களையும் பாருங்க. ஏ பரிமாண உறுப்பெருக்கம் எப்படியோ கோண உறுப்பெருக்கம் கிடைக்கிறதானே எங்களுக்கு. இப்போ கோண உறுப்பெருக்கம் கிடைக்கணும்னா ஏ பரிமாண உறுப்பெருக்கமும் கிடைக்கணும். இதில் இங்கே தான் கோண உறுப்பெருக்கம் என்பது ஏ பரிமாண உறுப்பெருக்கத்துக்கு சமம். எனவே கோண உறுப்பெருக்கம் கிடைக்கணும்டா ஏ பரிமாண உறுப்பெருக்கமும் கிடைத்தாகணும். எனவே உறுப்பெருத்தது என்பது சரி. இது பிழையாக எப்படி சொன்னா தொலைக்காட்டியில பிழையாகும். தொலைக்காட்டியில இறுதி பிம்பம் எப்பவுமே உறுப்பெருத்ததுன்னு சொன்னா இல்லை. தொலைக்காட்டியில முடிவில் செப்பம் செய்கையில், அதாவது இயல்பான செப்பம் செய்கையில், தொலைக்காட்டிட இயல்பான செப்பம் செய்கையில் சரி உறுப்பெருத்தே வரும். ஆனால் தொலைக்காட்டியிட தெளிவு பார்வை இழிவுத்தோடு செப்பம் செஞ்சால் ஒரு சிறுத்தை தான் வரும். திரும்ப சார் சந்திரன் பிம்பத்தை அவதானிக்கிறா, சந்திரத்தை பிம்பத்தை அவனுக்கு 25 சென்டிமீட்டர்ல உண்மையான சந்திரனை விட பெருசா உருவாக்கலாது. சந்திரன் சைஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. 25 சென்டிமீட்டர்ல சந்திரனை விட பெரிய ஒரு பிம்பத்தை எங்களுக்கு உருவாக்கலாது. விளங்குதா? ரைட். ஆகவே ஏ சரி, பி சரி. உருவாம் இறுதி பிம்பம் எப்போது முடிவிலையில் அது இல்லைனா ஆசர் ஏயும் பியும் 5ஆவது, 7க்கு 5 ஆன்சர் 5ஆவது. பாருங்க டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் சொன்ன விட விலங்கல்லாட்டி ரைட். இப்போ எல்லால பிக்கும் நான் திரும்ப சொல்கிறேன். சில பேர் பொதுவாக யோசிக்க வேணும். எப்படி கருவிகளெல்லாம் பயன்படுத்துவது இனி பெரிசா பிம்பத்தை பார்க்கத்தானே. எனவே இது பொதுவாக சரியான எடுக்க வேணும். அது பிழையாக ஒரு சந்தர்ப்பமேக்கி தொலைக்காட்டியில் பிம்பம் அண்மை புள்ளியில் உருவான சரியான. அப்போ உண்மையாக ஏ பரிமாண உறுப்பெருக்கத்தை பார்த்தா ஒரு சிறுத்ததாயிக்கும். ஆனால் கோண உறுப்பெருக்கம் பெரிதாயிக்கும், அதிகமாகிக்கும். வேதானே இந்த கோண உறுப்பெருக்க தீர்மானிக்கிறது, தோற்ற பருமனை தீர்மானிக்கிறது பிம்பத்திட உயரம் மட்டுமல்ல, பிம்பத்திட பருமன் மட்டுமல்ல, பிம்பம் எந்த அளவு அண்மையில் உருவாகுகின்றது. பிம்பம் அண்மையில் வர 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 பெரிதாக தோற்றும் பொதுவாக. சரிதானே? ரைட். அடுத்த 8வது படம் பிழை ஆகிக்கிறாள். உண்மையா இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் இந்த படம் சரியாக இருந்து அந்த பேப்பர் எனக்கு மிஸ் ஆகிடு. நான் கொண்டு வந்தேன் மிஸ் ஆகிடு. ரைட். அதில் படம் சரியாக இந்த இதில் எனக்கு எந்த படம் எப்படி வரணும்னு சொல்லல. அதனால் நான் அதை படம் மிஸ்டேக் ஆகலை. அதனால நான் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். சரியா? கீழே காட்டப்பட்ட யூக்குழாயின் திரவமற்ற நிலைகள் சாத்தியமற்ற உருவை வகை குறிப்பது. உண்மை ஆன்சர் வரன் எப்படி உண்டா? ரீசனை சொல்லும்பா அவன் யாராவது ஆன்சரை தாரனே. இப்படி ஒன்று தான் ஆன்சராக வாரது. ரீசனை விளங்கரிக்கவான்னு பாருங்க. அவன் இங்கிலீஷ் மீடியம் பேப்பரில் சரியாகி இந்த இதில் அந்த ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்று தான் நினைக்கிறேன். இப்படி ஒன்றைக்கு சாத்தியமா இல்லை.
இப்படி ஒரு திரவம் இப்படி இருக்கலாமா? ஏன் இயலாது? அடர்த்தி குறைந்தால் பாருங்க, இந்த பொது மட்டத்தில் அமுக்கத்தை சமப்படுத்த யோசிச்சா இவர் தான் அடர்த்தி குறைந்தால் இது அடர்த்தி கூடியாலண்ணா கீழுக்குள்ள அடர்த்தி கூடியது. ஒரே அமுக்கம் வரணுமாண்டா அடர்த்தி கூடியவட உயரம் குறைவாய்க்கணும், அடர்த்தி குறைந்தால் உயரம் கூட வாய்க்கும். இது மாறி இருக்குது. இவர் தான் அடர்த்தி கூடியால கீழுக்குள்ள திரவம் தான் அடர்த்தி கூடிய திரவம், கீழுக்குள்ள திரவம் தான் அடர்த்தி கூடியது, அவரோட உயரம் குறைவாய்க்கணும். குறித்த அமுக்கத்தை உருவாக்கத்துக்கு HOG தான் திரவ அமுக்கம், உயரம் குறைவாய்க்கணும், இவரோட உயரம் கூட வாய்க்கணும். ஆனால் இது மாறி இருக்குது. அப்படி ஒன்று ஆன்சராக வாரதா இல்லையா? ரைட். அது ஓல் கொடுக்கப்பட்டீங்க படம் பிழை என்பதால் 9வது பாருங்க. எம் திணிவும் ஆரையும் உடையமான வளையம் ஒன்றின் தளத்திற்கு செங்குத்தாக மையத்தினூடாக செல்லும் அச்சு பற்றி சடத்துவ திருப்பம் I7 MR வர்க்கம் ஆகும். அதுங்களை வளையம் தெரிஞ்சுதான் ஒரு வளையத்தில் தளத்துக்கு செங்குத்தாக மையத்தினூடாக செல்லும் அச்சு பற்றி MR வர்க்கம் ஆகும். 2M திணிவும் 2R ஆரையுடையமான அரைவட்ட வளையம் ஒன்றின் தளத்திற்கு செங்குத்தாக மையம் ஓவினூடாக செல்லும் அச்சு பற்றிய சடத்துவ திருப்பம். சரியா? நல்ல ஒரு கேள்வி பிள்ளை போக வாய்ப்புகிற கவனமாக பாருங்க. சரியா? பிள்ளை எப்படி வரும்? I7 2M into 2R முழுவதையும் இருக்க 2M திணிவம் 2R ஆரையுடையமான அரைவட்ட வளையம். இந்த ஆரை 2R திணிவு 2M, ரைட்? இது ஆன்சர் I7 MR வர்க்கம். அப்ப 2M into 2R முழுவதையும் வர்க்கம். ஆக 8 MR வர்க்கம் வரும். 8 MR வர்க்கம். என்ன ஆன்சர்? அது 5வது ஆன்சர். 5வது 9க்கு 5வது. சரி, ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ சில நேரம் நினைக்கும் அரைவட்டமே அரைவாசியாக மாற்றணுமேனு. சரி, அப்படித்தானே? சரி பிள்ளை இல்லை. ஆனால் இது முழுவட்டம் வாங்கிதான் திணிவெண்ண வாங்கிக்க மாட்டோம். இப்போ 2M முழு வட்டத்தில் ஹாஃபை கட் பண்ணி எடுக்கிறதல்ல இது. நீங்கள் அப்படி யோசிக்கணும். சில பேர் அப்படி டவுட் வரும். அப்படி யோசிக்கணும். எப்போன்னு சொன்னால் இது 2M திணிவுடைய ஒரு வளையத்திலேருந்து அரைவாசியை கட் பண்ணி எடுத்தேன். மொத்தமாகவே 2M திணிவு, அதில் ஹாஃபை கட் பண்ணி எடுத்தா 2M into 2R முழுவதும் வர்க்கம். அட ஹாஃப்னு எடுக்கலாமா? அட ஹாஃப் இங்கே சந்திக்கிறது அப்படியே இல்லை. அப்போ என்ன 2M என்பது இந்த அரைவட்ட பகுதியோட திணிவு 2M. முழுவட்டமாக ஐந்து என்ன வாய்ந்திக்குமா? 4M வாய்ந்திக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கணும் எப்படி 4M திணிவுடைய எடுத்து ஹாஃபாக வெட்டி எடுத்தோமா தானே? ஹாஃபை கட் பண்ணி எடுத்தோமா? அப்போ நீங்கள் எடுத்து சாப்பாடு போடணும். MR வர்க்கம் 4M போடணும். மீன் முழு வளையத்தில் திணிவு 4M, அட ஹாஃபை கட் பண்ணினா 2M வரும். ஆக முழு வளையமாக இருந்தால் 4M, அட ஹாஃபை கட் பண்ணா 2M. இங்கே 4M போட்டுட்டு ஹாஃபால் அரைவாசின்னு எடுக்கும். சில பேர் அப்படி ஐடியா வருதா? இந்த எப்படி முழு வளையத்துக்கு தான் MR வர்க்கம் அரைவாசி ஆய்ந்து அது அரையால் பெருக்கணுமேனு சொல்லி நினைக்குதா இருந்தால் நீங்கள் எடுக்கணும். இப்படியா முழு வளையத்தில் திணிவு என்ன வாங்கிக்கணும்? அப்போ 4M வாங்கிக்கணும். நீங்கள் அரை வளையத்தில் அரைவட்டத்தில் திணிவு 2M, அரைவட்ட வளையத்தில் 2M. அப்போ முழு வட்டத்தில் 4M வாங்கிக்கணும். அப்போ நீங்கள் செஞ்சுக்கணுமா? தான் இப்படி செஞ்சாப்பில்ல 4M என்று போட்டு 4M into 2R வர்க்கத்தில் ஹாஃப். ஆக கடைசி என்ன வரும்? அப்போ அது 8 MR வர்க்கம் வரும். அப்படி யோசிக்கிறதா இருந்தா சரிதானே? ரைட், இதுதான் ஆன்சர் ஆகுது. அல்லது அவங்களுக்கு இதுல நிறுவல் ஞாபகம் இருந்தா, நாங்கள் வளையத்துக்குரிய பொதுவாக நிறுவல் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு இந்த டவுட் வராது. உங்களுக்கு இந்த டவுட் வராது. ஏன்னா வளையத்தில் நாங்கள் நிறுவுவது இது ஒரு புள்ளி திணிவாக கருது, புள்ளி திணிவலாக கருது. ஒரு ΔM R வர்க்கம், ΔM R வர்க்கம், ΔM R வர்க்கம், ΔM R வர்க்கம்னு சொல்லி நான் எடுக்கிறேன். எடுக்கிறது வந்து ΔM R வர்க்கம் பிளஸ் ΔM R வர்க்கம் பிளஸ் ΔM R வர்க்கம்னு சொல்லி போகும். இது புள்ளி திணிவுல சேர்மானமாக எடுக்கு. ஆக மொத்தமாக கூட்டினா ΔM எல்லாம் கூட்டினா MR வர்க்கம்னு வரும். இப்படிதான் நிறுவுது. சரியா? நிறுவல் ஞாபகம் மீன் தான் உங்களுக்கு அதை எடுக்கலாம். அப்போ சிம்பிளாக எல்லாத்தையும் எப்படி எடுக்கலாம்? இதில் புள்ளித்திணிவுகள் மாறி புள்ளித்திணிவா இந்த MR வர்க்கமே. அப்போ மொத்தமாக 2M புள்ளித்திணிவை தான் அப்படியே நாங்கள் எடுத்து வைக்கிறேன்.
பரப்பிக்கிறேன். அது 2m × 2r முழுவதையும் வர்க்கம். எனவே 8mr வர்க்கம். சரி. ஆனால் இங்கே புள்ளித்திரி மாதிரி யோசிக்க அவசியம் இல்லை. இங்கே யோசிக்கணும் இந்த மெத்தடில் தான். அதாவது எடுக்க வேண்டிய பாயிண்ட் ஏன்னா தரவா தாராங்களே I7 mr வர்க்கம் அதை வைத்து நான் செய்யணும். முழு வட்டத்துக்கு mr வர்க்கம் ஆயிருந்தால் அரை வட்டத்துக்கு ஹாஃப் தான். அது பிழை இல்லை, ஹாஃப் தான். ஆனால் திணிவை கவனமாக போடணும். சரியா? திணிவு வந்தப்ப அரை வட்ட வளையத்தில் 2m ஆயிருந்தால் முழு வட்ட வளையம் ஆயிருந்தால் 4m ஏந்திக்கணும். சரிண்ணே, 4m ஏந்திக்கணும். ரைட். நல்ல ஒரு கேள்வி. பிள்ளை போக வாய்ப்பேய்கிறேன் கவனம் இல்லாட்டி. சரியா? கவனமாக பார்க்க வேண்டியதுதான். ரைட். 10வது கேள்வியை பாருங்க. 10வது கேள்வி. அருகில் காட்டப்பட்டுள்ள மின்சுற்றில் எக்ஸிற்கும் ஒய்யிற்கும் இடையிலுள்ள விளையில் தடையாக அமைவது. எக்ஸிற்கும் ஒய்யிற்கும் இடையிலுள்ள விளையில் தடையாக அமைவது. இப்படி ஒரு சுற்று தந்திக்கிறாங்க. இதுல பார்த்தா என்ன பாருங்க, ரைட். இது சேர்ந்தா 2r இரண்டும் சேர்ந்தா 2r. எனக்கு 2r × 2r = 2r × 2r. என்ன அமைப்பு இது? இந்த புள்ளிக்கும் இடையில வில்சன் பிரிட்ஜ் 2r × 2r 2r × 2r. ஆக இவர் தொழிற்படாது. என இவரை நீக்கலாம். இதுதான் சுற்று. இவரை நீக்கினா பாருங்க 2r 2r 4r திரும்ப 2r 2r 4r ரெண்டும் சமாந்தரம். 2r வரும். இந்த 2r மாறும் 3r. ஆன்சர் 3வது 10க்கு 3. சரியா? 10க்கு 3. ரைட். 11வது கேள்வி வாங்க. 11வது கேள்வி. ஆரையுள்ள ஒழுக்கில் வலம் வரும் புவி நிலையான உபகோள் ஒன்று 2r ஆரையுள்ள ஒழுக்கில் இயங்கும் எனில் அதன் சுற்றுகை காலம் புவி நாட்களில். சுற்றுகை காலம் புவி நாட்களில். டி வர்க்கம் நேர்தல் சமன் ஆர் கணம் உண்டு. தொடர்பு நேரடியாக பயன்படுத்தலாம். டி வர்க்கம் நேர்தல் சமன் ஆர் கணம். சுற்றுகை காலம் தானே கேட்குறான். ரைட். முதலாவது ஒரு நாள் நேர்தல் சமன் ஆர் கணம். திரும்ப டி நாட்கள் நேர்தல் சமன் 2r முழுவதையும் கணம். டி வர்க்கமே. ரைட். 2r முழுவதையும் கணம். ஒன்றால் வகுத்தா டி வர்க்கம் நேர்தல் சமன் அல்ல சமனா மாறும். வகுத்தாக 8 வரும். ஆர் கணம் கேன்சல் ஆகும். டி சுருக்கினா 2 √2 வரும் நாட்கள். 2 √2 நாட்கள். ஆன்சர் 2வது. சரி. சரி தானே. இப்போ இது பாருங்க ஒரு நாள் நாட்கள் புவி நாட்கள் தானே கேள்வி. எஸ்ஐ அழகு மாற்ற அவசியம் இல்லை. 1 நேர்தல் சமன் ஆர் கணம். டி வர்க்கம் நேர்தல் சமன் ஆர் கணம் தொடர்பு. இப்போ அடுத்தது டி தெரியாது, நாட்கள்ல தெரியாது. டி வர்க்கம் இது 2r முழுவதையும் கணம். இதால் வகுத்தா 2 கணம் 8 வரும். டி வர்க்கத்தின் கீழ் 1 வர்க்கம். இது 1 வர்க்கம் உண்மையா 1 வர்க்கம் இதான். இப்போ டி வர்க்கத்தின் கீழ் 1 வர்க்கம் சமன் 2r கணத்தின் கீழ் r கணம். அப்போ 8 வரும். இனி வர்க்கம் மூலம் எடுத்தா 2 √2 வரும். அப்போ இது என்ன அலகுல போட்டு அதே அலகுல விட வரும். இது நாட்களை போட்டு. அப்போ இது நாட்கள்ல 2 √2 நாட்கள். ரைட். 12வது கேள்வியை பாருங்க. 12வது சீரான காந்தப்புல பிரதேசம் ஒன்றினுள் புகும் ஏற்றமுள்ள துணிக்கை ஒன்று வழித்தடை விசை தாக்குவதால் அதன் பாதை தாளின் தளத்தில் சுழி வடிவமாகும். பின்வரும் கூற்றுக்களை கருதுக.
சும்மா தெலும்பாம் இது எங்க ஸ்டார்ட் பண்ணிக்கணும் எங்க முடிவடைந்திருக்கணும் இந்த பாதையில ஆரம்பம் எது இறுதி எது ஆரம்ப புள்ளி எது இறுதி புள்ளி எது ஆரம்பம் இறுதி தரலே நான் சும்மா கேட்கிறேன் ஆரம்பம் எது இறுதி எது சொல்லலுமா இயலாதா ஆரம்பம் எது இறுதி சொல்லக்கூடியதா இயலாதா எப்படி வரும் நான் வாக்கு R7 MV over BQ வேணா MV over BQ ஏற்றங்கள் காந்தப்புலத்தில் செல்வாக்கில் வட்டப்பாதையில் இயங்குதா இருந்தால் அதில் ஆரை MV over BQ ஈஸியாக நிறுவலாம் காந்த விசைய மையநாட்ட விசையாக கொண்டு வட்ட இயக்கத்தை நிகழ்த்தும் அது F7 MA F7 MA FM என்பது BQV BQV 7 M into V வர்க்கத்தின் கீழ் R ரைட் ஒரு V சுருக்கப்பட்ட R வந்து MV over BQ குறித்த காந்தப்புலம் குறித்த ஏற்றம் அடுத்த திணிவு மாறாட்டி R நேர்வு சமன் V ஆகவே வழித்தடை காரணமாக வேகம் படிப்படியாக அதிகரிக்குமா குறையுமா வழித்தடை காரணமாக இயக்க சக்தி படிப்படியாக இழக்கப்படும் வேகம் குறைந்த ஆரை குறையும் அது படிப்படி ஆரை குறையணும் எனவே பியில் ஸ்டார்ட் ஆகிக்குமா கியூவில் ஸ்டார்ட் ஆகிக்குமா கியூவில் தொடங்கிக்கும் ஏன்னா கியூவில் தொடங்கி போகும்போது சக்தி இழக்குது வழித்தடைக்கிறது சக்தி இழக்க வேகம் குறைந்த ஆரை குறையும் எனவே தான் இப்படி ஒரு பாதை வரும் அவருக்கு சரி இப்படி ஒரு பாதை கிடைக்கும் முதலாவது இப்போ கேள்விக்கு கேட்கப்பட்டில்லை இது சும்மா தீர்மானிக்கலாம் எங்கே ஆரம்பித்தீக்கணும் என்றால் பீலையா கியூலையா என்பது ரைட் பீலையா கியூலையா என்பது தீர்மானிக்கலாம் அது ஒரு கேள்வியாக போடப்படலாம் சரிதானே ரைட் இனி பாருங்க காந்தப்புலத்தின் குறித்த சாய்வில் ஏற்றம் புகுந்துள்ளது காந்தப்புலத்துடன் சாய்வில் புகுந்த நாவாக்கு சுழிப்பாதை அல்ல என்ன சொல்லு சுருளி வட்டப்பாதை என்று அதாவது ஸ்ப்ரிங் மாதிரி சுருளி வட்டப்பாதைலாம் போகும் இது சுருளி வட்டப்பாதை அல்ல இது வேணா சுருளி வட்டப்பாதை அல்ல இது சுழிப்பாதைன்னு சொல்லி ஆரை குறையுது ஆக இதுல காந்தப்புலம் குறித்த சாய்வில் ஏற்றம் புகுந்துள்ளது என்பது பிழை ஏன்னா இது ஒரு வட்டப்பாதை வட்டத்தில் ஆரை குறையுது அவ்வளவுதான் இது ஒரு வட்டப்பாதை சுருளிப்பாதை அல்ல வட்டப்பாதை ஆய்ந்தா காந்தப்புலத்துக்கு செங்குத்தா தான் ஏற்றம் அசைவீக்கம் சரியா காந்தப்புலத்துக்கு செங்குத்தா தான் ஏற்றத்தை அசைவீக்கணும் ரைட் வட்டப்பாதை ஆய்ந்தா காந்தப்புலத்துக்கு செங்குத்தா தான் ஏற்றத்தில் இயக்கம் ஈக்கணும் ரைட் இது வட்டப்பாதை ஆனால் ஆரை குறையுது ஆனால் வட்டப்பாதை தான் இது தரப்பட்டிக்கு வட்டப்பாதை ஆனால் ஆரை குறையுது படிப்படியாக ஆரை குறையுது காரணமே கதி குறையுது சக்தி இழக்குது வழித்தடைக்கு எதிராக சக்தி இழக்குது ஆகவே சாய்வில் புகுந்துள்ளது என்பது பிழை ஏன்னா சாய்வில் புகுந்து அது சுருளிப்பாதை ஆயிக்கணும் சுருளி வட்டப்பாதை ஆயிக்கணும் அதான் இப்படி சுருளி வட்டப்பாதை ஏழன் இப்படி ஒரு ஸ்ப்ரிங் மாறி போகிறது ஒரு சுருளிவில் மாறி இந்த பாதையில் பயணிக்குமா இருந்தால் சரி சாய்வா புகுந்துள்ளதுன்னு சொல்லலாம் காந்தப்புலம் தாழ்க்க வெளிநோக்கி இருப்பேன் துணிக்கை ஏற்றம் நேராகும் ரைட் அதையும் பார்க்கலாமே இப்போ நான் திசையை கண்டுபிடிச்சதானே ரைட் ஆகவே திசையை கண்டுபிடிச்சா ஒரு கட்டத்தை இருப்போம் ரைட் இதுல மைய நாட்ட விசை மையத்தை நோக்கி விசை தாக்கணும் வட்டப்பாதையில் இதுதான் காந்த விசையிட திசை இது காந்த விசையிட திசை ரைட் இப்ப காந்தப்புலம் தாளுக்கு வெளிநோக்கி இருப்பேன் பாருங்க இடக்கைவிது தாளுக்கு வெளிநோக்கி இருப்பேன் வெளிநோக்கி இயக்கணும் விஷயங்களை தாக்கணும் விசை பாருங்க பெருவிரல் திசை விசை இதான் காந்தப்புலம் வெளிநோக்கி ரைட் விசை பெருவிரல் திசை ஆகவே மின்னோட்டம் இந்த திசையில் இயக்கணும் அதாவது ஏற்றம் அசையும் திசை தான் மின்னோட்டமாக இயக்கணும் ஏற்றம் அசையும் திசை தான் மின்னோட்ட திசையாக இருந்தாது நேரேற்றமாக இயக்கணும் ஆகவே காந்தப்புலம் தாளிற்கு வெளிநோக்கி இருப்பேன் துணிக்கை ஏற்றம் நேராகும் சரி உண்மையாக நான் அந்த ஆரம்பத்தில் சொன்னது எங்களுக்கு தேவைன்னா எனக்கு கேள்வி கேட்கப்படலைன்னு சொல்லி எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவடைதுன்றது உண்மை இந்த கூற்று தேவைப்படுவாங்க பி கூட்டுதான் தேவை நான் ஆரம்பத்தில் சொன்னேன்னு இது கேள்வியில் கேட்கப்பட்டு இல்லை இது ஆரம்பம் இது இறுதி என்று உண்மையாக கேட்கப்பட்டிருக்கு பியில் இப்போ பியில் அதை தீர்மானிச்சா நீங்கள் திசையை தீர்மானிக்கும் ஏற்றத்தை அசைவு திசையை தீர்மானிக்கணும் அது பிறகு தான் நேரேற்றமா மறையேற்றமானது பார்க்கலாம் சரிதானே காந்த விசை துணிக்கு இயங்கும் திசைக்கு செங்குத்தா இருப்பதனால் ஏற்றத்தின் கோண உந்தம் மாறிலியாகும் அது பொதுவாக சரி ஆனால் இங்கே கோண உந்தம் மாறிலியல் இங்கே கோண உந்தம்
காந்த விசை காரணமாக கோண மாற்றம் ஏற்படுதல்ல, சரியா? ஆனால் வழித்தடை விசை காரணமாக மாற்றம் ஏற்படும். வழித்தடை விசை காரணமாக மாற்றம் ஏற்படும். இங்க புரியுதானே? சக்தி இழந்துதானே இது படிப்படியா குறையுது. அப்ப வழித்தடை விசை காரணமாக மாற்றம் ஏற்படும். இப்போ வழித்தடையும் தொழிற்படாம சும்மா இப்படி ஒரு பாதையில இயங்கிட்டு போகுதா இருந்தா வேணா அப்படி நடக்கலாமே. காந்தப்பாய் அடர்த்தி அதிகரிச்சு ஆரை குறையலாமே. காந்தப்பாய் அடர்த்தி அதிகரிச்சு படிப்படியா காந்தப்பாய் அடர்த்தி அதிகரிக்குதா இந்த ஆரை குறையலாமே. பி அதிகரிச்சு அப்படி நடக்குமா இருந்தா தான் கோணவுந்தம் மாறலையா இருக்கும். ஆனா இங்க வழித்தடை காரணமா சக்தி இழந்து கோணவுந்தமும் குறைவடையும். எனவே சி கூற்று பில, ஆன்சர் பி மட்டும். 12க்கு முதலாவது. சரி, 12க்கு முதலாவது. நல்ல ஒரு கேள்வி. அதான் நல்ல ஒரு கேள்வி. அதில் அந்த திசையை தீர்மானிக்கிறதும் அந்த இதை காணுறது மிக முக்கியம். அதை அவை சி கூற்று பில, ஆன்சர் முதலாவது. 12க்கு முதலாவது. இப்போ கவனிங்கால சுழி வேற சுருளி வேறையா? சில பேருக்கு டவுட் வர படம் முப்பரிமாணத்துல யோசிச்சு இது இப்படி தளத்திலேருந்து வெளிநோக்கி சரி உள்நோக்கி சரி வந்து கேளுமேன்னு சொல்லி டவுட் வர நியாயம் தான். அதனால அவங்க தந்திக்கிறாங்க. என்ன கேள்வியில பாருங்க, தாளின் தளத்தில் சுழிப்பா அதோட என்ன சொல்லி சில பேர் முப்பரிமாணத்தை யோசிச்சு கேட்க இப்படி வாரது இதுலயும் அப்படி வந்தி கேளுமே, அது இப்படி சுத்தி சுத்தி வெளியே வாரதாகி கேளுமே, படிப்படி ஆரை குறைந்து கொண்டு சொல்லி வரதா. அவன் நியாயமான டவுட் தான். ஆனால் கேள்வி சந்திக்கிறாங்க. அதன் பாதை தாளின் தளத்தில் சுழி வடிவமாகும். சரியா? ஏன்னா அப்படி பார்த்தா அந்த ஏக்கூட்டு சரி வந்துடும். இதை இப்படி வெளிநோக்கி வரதா யோசிச்சா இப்படி படிப்படியா ஆரையும் குறையுது வெளிநோக்கி வருதா இருந்தா ஏக்கூட்டு சரி வரும். சரியா? ஏக்கூட்டு சரி வரும். அதனால மேலே தந்திக்கிற தாளின் தளத்தில், அதாவது இந்த வெளிநோக்கி வாரதல்ல முப்பரிமாணத்தோட யோசிக்கல, அது தாழ்ட தளத்தில் இந்த போர்ட தளத்தில்னு சொல்லிக்கிறாங்க. சரி, எனவே ஏக்கூற்று பிழை. இப்போ சீக்கூற்று நல்ல ஒரு கூற்று, அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இல்லை அந்த நான் சொன்னேன் இப்போ அந்த பொதுவாக நான் மெக்கானிக்ஸில் பார்க்க அந்த ஒரு மேசையில் ஒரு துளையை போட்டு மேசைகளில் நிபடி ஒரு பொருள் கட்டி வட்டப்பாதையில் இயங்குது. இதோட துளைக்கிற இங்களோட இலை, இந்த துளையினூடாக இலை வெளிநோக்கி வைத்திருக்கிற இந்த இலையை இழுத்தா இது அப்படியே கோணக்கதை அதிகரிச்சு கொண்டு வருமானு சொல்லி கோணம் இந்த காப்பு தத்துவத்தில் பார்க்குறேன். கோணம் இந்த காப்படையும்னு சொல்லி, அதாவது இந்த ஒமேகாவை விட இது அண்மையில வந்தா சடத்துவ திருப்பம் குறையும், இந்த ஒமேகா அதிகரிக்கும் பார்க்குறேன் விரைவா சுழலும்னு சொல்லி. அதே மாதிரிதான் இதுல நடக்க போது காந்தப்பாய் அடர்த்தி அதிகரிச்சா மத்தொன்று மாறாம வழித்தடையும் இல்லாம வழித்தடைக்கு எதிராக சக்தி இழக்காம பி அதிகரிச்சா ஆர் குறையும். அந்த சந்தர்ப்பத்தில் கோணவுந்தம் காப்படையும் எடுக்கலாம். கோணவுந்தம் காப்படையும் எடுக்கலாம். இங்க சக்தி இழக்கப்படுவதால தான் வழித்தடை விசை வந்து பிள்ளைகள் இந்த இயக்கத்துக்கு எதிராக தான் தொழிற்பாடு. என்ன பாருங்க, இது ஏற்ற மிகல் அசைதாய்ந்தா அந்த இயக்கத்துக்கு எதிராக தான் வழித்தடை விசை தொழிற்பாடும். இப்படி எஃப்டி இந்த வழித்தடை விசை என்பது உண்மையா ஒரு புறமுறுக்கத்தை உருவாக்கும். சுழலிய திசையில எதிராக புறமுறுக்கத்தை உருவாக்கும். எனவே கோணவுந்தத்தை அது குறைக்கும். அது இங்க காந்த விசை துணைக்கு இயங்கும் திசைக்கு செங்குத்தா இருப்பதனால் ஏற்றத்தின் கோணவுந்தம் மாறிலியாகும். காந்த விசை காரணமாக கோணவுந்தம் மாற்றம் அடைதல் இங்க எது காரணமாக மாற்றம் அடையுது? இந்த வழித்தடை விசை காரணமாக. இயக்கத்துக்கு எதிராக தொழில் வழியே வழித்தடை விசை தொழிற்பாடும். எனவே அவரால் ஒரு முறுக்கம் உருவாகும். எனவே கோணவுந்தம் மாறுபடும். புறமுறுக்கம் தொழிற்படலாடிதானே கோணவுந்தம் காப்படை. இங்க வழித்தடை விசையால வர்றது புறமுறுக்கமாக இருக்கு. சரிதானே? நல்ல ஒரு கேள்வி, அதான் நல்ல ஒரு கேள்வி பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ரைட், 13வது கேள்வியை பார்ப்போம். 13வது கேள்வி,
உருளை ஒன்றிலுள்ள பிசுக்குமை திரவம் ஒன்றினுள் சம ஆடைகளை உடைய அலுமினியத்தினாலும் பித்தளையினாலும் ஆக்கப்பட்ட இரு சிறிய கோலங்கள் விடுவிக்கப்படுகின்றன. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இரு கோலங்கள்னதும் ஆரம்ப ஆர்முடுகள் சமனாகும். சரியாவில்லை ஆரம்ப ஆர்முடுகள் சமனா. ஆரம்பம்னு சொல்லி வரும்போது தொழிற்பட போற விசைகள் எம்ஜியும் யூ நிறையும் மேலுதைப்பும். மேலுதைப்பு சமனாயிக்கும். என்ன மேலுதைப்பு தங்கிக்கிறது கனவளவு சம கன அளவு ஒரே திரவம். எனவே மேலுதைப்புகள் சமனாகும். நிறைகள் வேறுபடும். ரைட், இது M1G இது M2G. நிறைகள் வேறுபடும். எனவே விலகல் விசை வித்தியாசமாகும், திணிவுகள் வித்தியாசமாகும், ஆர்முடுகள் சமனாக ஈக்காது. இப்படி ஆர்முடுகள் கீழ் நோக்கிய ஆர்முடுகள் பார்த்தா சமனாய்க்கும். எப்படி ஆர்முடுகள் சமனாய்க்கும்? mg மைனஸ் யூவின் கீழ் m, அதாவது g மைனஸ் யூவின் கீழ் m. இதான் ஆர்முடுகள். G7 U7 ஆனால் m வித்தியாசமாகும். இந்த அலுமினியம் பித்தளை ரெண்டு திரவியமாய்ந்த அடர்த்தி வித்தியாசம், ஒரே ஆரையுடைய இந்த திணை வித்தியாசமாகும். அடர்த்தி வித்தியாசம் என்பதால கனவளவு சமம், திணை வித்தியாசமாகும். அப்போ m வேறுபாட்டா a வேறுபடும். எனவே a கூற்று பிழை. இந்த ஆரம்பம் என்பது விடுவிக்கப்பட்ட ஆரம்பம் என்பது பிசுக்கு விசை தாக்காது. பிசுக்கு விசை சமன்பாடு 6 நீட்டா AVA. வேகம் 0 என்பதால F 0 ஆயிடும். ரைட், பிசுக்கு விசை தாக்காது. பிற கோலங்கள் ஆரம்ப ஆர்முடுகள் சமனாகும் என்பது பிழை. B, இரு கோலங்களும் ஒரே கணத்தில் முடிவு வேகத்தை அடைகின்றன. அதுக்கு முன்னுக்கு சீய பார்க்கனால இரு கோலங்களும் முடிவு வேகங்கள் சமனன்று. சரியாவில்லை என்ன சமன்பாடு? முடிவு வேகத்துடைய சமன்பாடு V சமம் 2a வர்க்கம் சிக்மா மைனஸ் ரோ அல்ல ரோ மைனஸ் சிக்மா ஓவர் 9 நீட்டா. ஜி வரும் தானே? சரி, சமன்பாடு சரியா? யாரா கன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி சமன்பாடு ரைட். பிளவான ஒரே ஆரை ஒரே நீட்டா, அப்படித்தானே? ஒரே ஆரை ஒரே நீட்டா ஒரே ஜி. ஆகவே ஜிக்மா வித்தியாசமாகும். ரோ என்பது திரவ அடர்த்தியா இருப்போம், ஜிக்மா வித்தியாசமாகும். வித்தியாசமான முடிவு கதிகளும் வேறுபடும். அடர்த்தி வித்தியாசம் அலுமினியத்துக்கும் பித்தளைக்கும். அப்ப முடிவு கதிகள் சமன் அன்று என்பது சரி. A கூற்று பிழை என்று பார்த்தோம். C கூற்று சரி. நல்லா கவனிங்க. C கூற்று சரியானா B கூற்று பிழையாகிறது. ஏன்னா முடிவு கதி கூடியால் முடிவு வேகத்தை அடையத்துக்கு கூட நேரம் எடுக்கும். முடிவு கதி குறைந்தால் அது அடையத்துக்கு குறைந்த நேரம் எடுக்கும். அது சும்மா தியரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வரைஃபுல வாரது இப்படி. இப்போ முடிவு கதி கூடியால் இது மெத்தமெட்டிக்கலாக நிறுவனம் இது தானே. பிசிக்ஸ் A லெவல் பிசிக்ஸ் நாலேஜ் செய்யலாது. சும்மா முடிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முடிவு கதி குறைந்தால் முதலாவதாக முடிவு வேகத்தை அடையும். முடிவு கதி கூடியால் கூட நேரம் எடுக்கும் முடிவு வேகத்தை அடையத்துக்கு. இதானே அவட முடிவு வேகம். இது வேக நேரம் வரைப்பு முடிவு வேகம். இது V1 V2 எடுத்தா இதுக்குரிய நேரம் T1, இதுக்குரிய நேரம் T2. ஆகவே முடிவு வேகம் வித்தியாசமான அது அடையத்துக்கான நேரமும் வித்தியாசமாகும். முடிவு வேகம் வித்தியாசமான அது அடையத்துக்கான நேரமும் வேறுபடும். ஆன்சர் எது வரப்போகுது? அப்போ சி மட்டும். என்ன சி மட்டும்? 13க்கு 4ஆவதா? சி மட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முடிவு கதி உயர்வாக இருந்தா முடிவேகம் உயர்வாக இருந்தா கூட நேரம் எடுக்கும். அந்த முடிவேகம் உயர்வாக இருந்தா கூட நேரம் எடுக்கும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிதானே? தியரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். 14ஆவது பாருங்க. ஊடகம் ஒன்றிலிருந்து செல்லும் அலை ஒன்று ஊடகம் 2இல் நுழைகின்றது. சரியா? ஊடகம் 2லிருந்து செல்லும் அலை ஒன்று ஊடகம் 2இல் நுழைகின்றது. இப்ப பார்த்தோன்னே சொல்லலாம் அலை நீளம் அரைவாசியா மாறி இருக்குதுன்னா ஒரு குறித்த தூரத்துல இந்த பாருங்க இப்படி இருந்தது இப்படியா மாறி இருக்கிற. ஆக பார்த்தோன்னே முடிவு சொல்லலாம் 14ஆவது. இது டி தூரம், இதுவும் டி தூரம்.
இங்க டி தூரத்தில் ஒரு அலை இங்க லெம்டா வந்து டிக்கு சமனாயிருக்கும். இங்க லெம்டா வந்து அலை நீளம் வந்து டி பை 2க்கு சமன். அப்ப லெம்டா இங்க லெம்டா பை 2 மாறிக்குது. முதலாவது ஊடகம் அப்ப தெரியும் மீடரன் மாறாது. ஊடகம் மாறினாலும் மீடரம் மாறாது. எனவே வி சமன் எஃப் லெம்டால வி வந்து வி பை 2 மாறிக்கும். வி சமன் எஃப் லெம்டா தானே, வி சமன் எஃப் லெம்டா. அப்ப லெம்டா லெம்டா பை 2 மாறிக்குது. பாருங்க இங்க அலை நீளம் டிக்கு சமன், இங்க அலை நீளம் டி பை 2, டி பை 2, டி தூரம் எடுத்தா டி பை 2. அப்ப லெம்டா லெம்டா பை 2 மாறிக்குது. மீடரன் மாறாது. வி சமன் எஃப் லெம்டால லெம்டா லெம்டா பை 2 மாறினா வி பை 2 மாறி இருக்கும். முதலாவது ஊடகம் இரண்டாவது ஊடகத்தை விட ஒளியியல் அடர்த்தி குறைந்த ஊடகமாகும். சரியாவில்லை? ஒளியியல் அடர்த்தி குறைந்ததா, அதாவது ஐதான ஊடகமா? சரியாவில்லை? முதலாவது ஊடகம் இரண்டாவது ஊடகத்தை விட முதலாவது ஊடகம் குறைவாமா? முதலாவது ஊடகம் குறைவாம். ஆனா ஒளியியல் அடர்த்தி பார்க்க வேகத்தை வைத்து ஒளியில் அடர்த்தி பார்க்கிற வேகம் வேகம் உயர்வானா அல்ல கதி உயர்வான ஐதான ஊடகம், அடர்த்தி குறைந்த ஊடகம். சரியா? கதி குறைந்தா இது அடர்ந்த ஊடகம். இங்க அடர்த்தி குறைவு. அடர்த்தி பார்த்தா இங்க குறைவாய்க்கணும். அடர்த்தி பார்த்து இங்க குறைவாய்க்கணும், இங்க உயர்வாய்க்கணும். அல்லது அடர்ந்த ஊடகம் இது ஐதான ஊடகம். அடர்ந்த ஊடகம் இது ஐதான ஊடகம். முதலாவது ஊடகம் இரண்டாவது ஊடகத்தை விட ஒளி அடர்த்தி குறைந்த ஊடகமாகும். சரி, பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனைக்கே மாறிக்கு. என்ன பிரச்சனை இல்ல? வருவோமே. அலை இரண்டாவது ஊடகத்தில் நுழைந்து அதன் மீடர் இரட்டிப்பாகும். பில பி கூற்று பில, பி கூற்று பில. ஏ கூற்று பார்த்தா சரி மாறி இருக்குது. சும்மா டவுட் கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டு வைக்கிறேன். சி இரண்டாவது ஊடகத்தின் வேகம் முதலாவது ஊடகத்தின் வேகத்திலும் அரைவாசியாகும். சரி, ரைட். ஏ கூட்டில் என்ன பிரச்சனை? ஏ கூட்டில் ஏ கூட்டில் என்ன பிரச்சனை ஆகும்? விளங்கல. ஒளி என்ன தாந்திக்குது? அலை ஒளி அலைன்னு சொல்லல இதுல. இப்ப நீர் அலையா மீக்கலுமே இது. இப்ப நடக்கையில நீர் அலையில எப்படி? இப்ப நீர்ல நான் குற்றலை தாங்கில பாக்குக, இப்படி ஆழத்தை மாத்தி வைக்கிறேன். இப்ப நீர் அலையாக இருந்தா இளவோர அலை இளவும் போய் நடக்கும். லெம்டா ஆழம் குறைந்தா வேகம் குறையும், வேகம் குறைந்தா அலைநிலம் குறையும். இந்த மாதிரி இதுல நடக்கலாம், இந்த மாதிரி உண்டு, அது நடக்கலாம் தான். இப்படி ரைட். அதாவது இப்படி போற அலை நீர் அலையா, இங்க போகும்போது இப்படியா மாறுது. இதுவும் நீர் தான், இதுவும் நீர் தான். ஒளியல் அடர்த்தி பார்த்தா லைட்டுன்னா தாராங்க. ஒளியல் அடர்த்தி பார்த்தா நீருக்கு ரெண்டுல சமன். அப்படி ஒரு பிரச்சனை வரலாம் அதுல. ஏன்னா அது ஆரம்பத்துல இது ஒளி அலைன்னு சொல்லல அவங்க. அதனால ஒளி அலையாக இருந்தீங்கன்னா அந்த கூற்று சரி. ஒரு ஒளி அலையிட தந்திருந்தா சரி. ஆனா இது ஒளி அலைன்னு ஆரம்பத்துல சொல்லல, சும்மா பொதுவாக ஒரு அலையை சொல்றாங்க. எனவே சும்மா சொல்லியிருந்தா சரி. அடர்த்தி குறைந்த ஊடகமாகும்னு பொதுவா சொல்லி இந்த அலையில நான் பார்க்கிறேன். வேகம் குறைந்த இடம் அடர்த்தி குறைந்ததாய் கூடினாய்க்கும், வேகம் கூடிய இடம் அடர்த்தி குறைந்ததாய்க்கும். சரியா? ஏ கூற்று ஸ்கீம்ல கொடுத்திருக்கிற நாக்கிய மாதிரி ஏசி சரி 4வது 14க்கு 4வது. நான் ஏ கூற்று சின்ன ஒரு பிரச்சனை வார மாதிரி மேய்க்கிறேன். அதாவது ஏ கூற்ற பிழை என்றும் எடுக்கலாம் உண்டு, சி மட்டும் வந்த வேண்ட கருத்தா 3 அல்ல 4 சரி சொல்லுங்க. என்ன அலை ஒளி அலைன்னு சொல்லல, அதை மின்காந்த அலைன்னு சொல்லல, அல்ல லைட் ரேஸ் ஒளி அலைன்னு சொல்லப்படலை. ஒளி அலையா இருந்தா ஏ கூற்று சரி. ஒளி அலைன்னு சொல்லல என்பதால ஏ கூற்று பொதுவான ஒரு அலை, அது நீர் அலையா மீந்திக்கலாமே. சரியா?
பொறிமுறை அலையா இந்திக்கலாமே, நீர் அலையா இந்திக்கலாமே, ரைட். ஒரு ஈர்த்த இலையில உருவாக அலையா இந்திக்கலாமே, ரைட். ஒரு ஈர்த்த இலையில உருவாக அலையா இந்திக்கலாமே. இப்படி அதாவது V சமம் √T/m, √T/m. அதாவது இங்க மெல்லிய இலை, இங்க தடித்த இலை, இங்க தடித்த இலை. அவ இங்கிருந்து இங்கு போகும்போது பாருங்க அலகு நீளத்திணிவு அதிகரிக்கும், எனவே வேகம் குறையும், ரைட். அப்ப m பார்த்தா இங்க அதிகம், வேகத்தை பார்த்தா இங்க குறைவாய்க்கும், வேகம் குறைவாய்க்கும். வேகம் குறைந்தால் லெம்டாவும் குறைவாய்க்கும். அப்படி நடந்திக்கலாமே, ஒரு ஈர்த்த இலையில் உள்ள அலையா மீந்திக்கலாமே. பட் ஒளியில் நடத்திய பார்த்தீங்கன்னா கதைக்க இயலாது. அந்த டேர்ம் ஒளி என்று இருக்கிறதால நான் அதை பிள்ளைன்னு எடுக்கிறேன். ஆன்சர் என்ற கருத்து 3வது ஸ்கீமில் கொடுத்துக்க 4. அப்போ நான் 3 அல்லது 4 எடுப்பேன். 3 அல்லது 4 சரி, 3 அல்லது 4. யாராவது இருக்கிறா 3வது ஆன்சர் எடுத்தாங்க? அப்படி இல்லை இல்லை, ஒளியல் அடர்த்தியெல்லாம் யோசிச்சு எடுத்தவன் இருக்கிற, ரைட். ஒருத்தருக்கும் இதில் பெனிஃபிட் ஒன்று இருக்காதுண்ணா 3வது ஆன்சர் தாரதால. யாராவது பெனிஃபிட் இருக்கிறா 3வது ஆன்சர் தாரதால? அது ஏற்கனவே 3வது அடித்தவங்க இருக்கிறா இல்லை, பெரும்பாலும் மீக்க வாய்ப்பு குறைவு, ரைட். அடுத்த கேள்வி பாமா, அடுத்த கேள்வி 15. ஓயிலிருந்து பொருள் ஒன்று புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழுகின்றதாம். இறுதி செகண்டில் அடையும் தூரத்தை அதன் ஆரம்ப 3 செகண்டில் பெருமாயின் விலையெடுத்த நேரம் யாது? இது மெக்கானிக்ஸ் வளமையா பார்க்குற கேள்விகள் என்ன? அது 15வது கேள்வி பாருங்க. 15. ஓய்விலிருந்து பொருள் ஒன்று புவியீர்ப்பின் கீழ் சுயாதீனமாக விழுகின்றதாம். இறுதி செகண்டில் அடையும் தூரத்தை அதன் ஆரம்ப 3 செகண்டில் பெருமாயின் அது விலையெடுத்த நேரம் யாது? அது ஆரம்ப 3 செகண்ட்ல விழுந்த தூரமும் இறுதி செகண்ட்ல விழுந்த தூரமும் சமனா? ஆரம்ப 3 செகண்ட்ல விழுந்த தூரம் எவ்வளவு வரும்? ½ AT². ஷார்ட் மெத்தட் எழுதிக்கல, நான் மிச்சம் அதை பற்றி அலட்டிக்கொள்ள. முதல் 3 செகண்ட் போட்டால் எஸ் வரும், ½ A வந்து 10 T3 வர்க்கம், அப்போ 90 கீழ் 2 45 மீட்டர். சரியாது? சரிதானே? 45 மீட்டர். அப்போ இறுதி செகண்ட்ல 45 வரணுமா? பெருமா அது விலை எடுத்த நேரம் யாது? இறுதி செகண்ட்ல 45, 3 செகண்டில் பெருமாயின் அது விலை எடுத்த நேரம் யாது? அது இறுதி செகண்ட்ல 45 பயணிக்கணும். சரி, அவர் எஸ்டாம யூஷாக வீங்கில் 2 T அதையும் யோசிக்கலுமா உங்களுக்கு? சரி, எஸ்டாம யூஷாக வீங்கில் 2 T இறுதி செகண்டுக்கு எஸ்டாம யூஷாக வீங்கில் 2 T யோசிக்கலாம். அதில் எஸ் வர 45, யூக்கு பதிலாக ரைட். இது இல்லாமல் அந்த அடுத்த சாம்பாடை போடுமே, அது பிழை இல்லாத எடுக்கலாம். அப்போ எஸ்என் சம U + A/2 × 2n - 1 டிகிரி எண்ணாம் செகண்ட் விழுந்த தூரம், அதை போடுவோமே. எஸ்என் வந்து 45, எஸ்என் 45, U 0, A/2n/5, இதான் எண்ணாம் செகண்ட் 2n - 1. 5 45 சுருக்கினா 9, இந்த ஒன்றுங்களை வந்து 10, 10 × 2 5, அப்போ n வந்து 5 செகண்ட். சரி, ஆன்சர் 5 செகண்ட். 5வது 15க்கு 5வது. எண்ணாம் செகண்டில் விழுந்த தூரம், எண்ணாம் செகண்டில் விழுந்த தூரம், இது T செகண்ட்களில் விழுந்த தூரம், இது எண்ணாம் செகண்டில், எண்ணாவது செகண்டில் விழுந்த தூரம். U 0, A/2, 10 × 2 5, 2n - 1, SN வந்து 45, n சமன் 5. சரி, ரைட். 16வது பாப்போம். 16. இரு அலைகளின் செறிவுகளின் விகிதம் 9க்கு 4 ஆகும்.
அலைகளோட செறிவு வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேர்விகித சமன் தொடர்பு பயன்படுத்துவாங்களா? வீச்சத்தின் வர்க்கம் இப்போ செறிவுகள் 9க்கு 4 இப்படி அட வீச்சங்களை பார்த்தா 3க்கு 2 ஆயிக்காணும். 3க்கு 2 என்னோட வர்க்கம் என்ன? செறிவு. செறிவுகள் 9க்கு 4 வீச்சங்கள் 3க்கு 2 வரணும். இவ்வலைகள் மேற்பொருந்திய காரணமாக திரை மீது உயர் இழைவு செறிவுகளை ஏற்படுத்துகின்றது. இவ்வுயர் இழைவு செறிவுகளின் விகிதம். ரைட். அப்ப வீச்சங்கள் 3க்கு 2 உயர் செறிவுகளும் 2 மொத்த 57. அதாவது ஆக்கும் தலையீடு உருவாகு ஒரே திசையில மேற்பொருந்தினா 3 சக 2. இப்ப 2 அலைகளுக்கு 1 3 இப்படி 2. இப்ப நேரடியா இது மேற்பொருந்தினா உயர் செறிவு வரும். எவ்வளவு வரும்? 5 வரும். வீச்சம் 5. இழிவு வரும் எதிர் திசையில எதிரவத்தையில மேற்பொருந்தினா அப்ப இது 3 இது 2. வீச்சம் வரும் 1 1 வீச்சம் 1. இப்ப திரும்ப பாருங்க உயர் வீச்சம். இப்ப திரும்ப வீச்சம் செறிவு வீச்சத்தின் வர்க்கத்தின் சமன். ரைட். அவ செறிவுகளோட விகிதம் கேட்கிறாங்க. அப்ப 5 வர்க்கத்துக்கு 1 வர்க்கம் அவ எவ்வளவு வரும்? 25க்கு 1. தான் ஆன்சர். ரைட். a1 plus a2 முழுவதையும் வர்க்கம், a1 minus a2 முழுவதையும் வர்க்கம். a1 plus a2 2 அட வர்க்கம். 5 வர்க்கம் 25, 3 minus 2 1. 25க்கு 1. 25க்கு 1. ஆன்சர் 2 16க்கு 2. இந்த தொடர்பு செறிவு வீச்சத்தின் வர்க்கத்தின் நேர்விகித சமன். ரைட். அப்ப செறிவு 9க்கு 4 வீச்சங்கள் 3க்கு 2 ஆயிக்கணும். 2 கூட்டா 3 சார் 2 ஒத்தாவத்தையில மேற்பொருந்தினா 5 எதிராவத்தையில மேற்பொருந்தினா 1 வரும். அப்ப புதிய உயர் செறிவு 5 வர்க்கம் இங்கல 1 வர்க்கம். அதாவது 25க்கு 1. 25க்கு 1. 17க்கு மோல் கொடுத்து நான் அங்கே சுருக்கினா ஆன்சர் வரல போல. நான் செஞ்சு பார்ப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னா. புள்ளி பியில் பிம்பத்தினை திரையில் பெறுவதற்கு 10 சென்டிமீட்டர் குவியத்தூரமிட குவிவில்லை ஒன்று காட்டியவாறு வைக்கப்பட்டுள்ளது. வில்லையிலிருந்து திரை வைக்க வேண்டிய தூரம், அதாவது பிம்பத்தூரம் யாதுன்னு கேட்கிறான். பிம்பத்தூரம் யாது. முதலாம் நான் பார்ப்போம் பொருள் தூரம் யாதுன்னு சொல்லு. பொருள் தூரம் யாதுன்னு சொல்லு. பொருள் தூரம் யாது. இது 5 சென்டிமீட்டர். இதான் பி. இது 6 சென்டிமீட்டர். இது 12 சென்டிமீட்டர். முறைச்சுட்டி 3 கீழ் 2, இங்க முறைச்சுட்டி 4 கீழ் 3. நான் பார்க்குற உண்மையாளத்திங்கில் தோற்றாலம் முறைச்சுட்டி உண்மையாளத்திங்கில் தோற்றாலம் உண்டு. பல சிம்பிளா முடிவெடுக்கலாம். எப்படி? உண்மையாளத்திங்கில் தோற்றாலம் முறைச்சுட்டி சமன் உண்மையாளத்திங்கில் தோற்றாலம். ஒவ்வொரு 3 சென்டிமீட்டரும் 2 தோற்றும். அவ்வாறு இங்க உண்மையாளத்திங்கில் தோற்றாலம் போட்டா முறைச்சுட்டி சமன் உண்மையாளத்தின் கீழ் தோற்ற ஆழம். பாருங்க இதுல முறைச்சுட்டி 3 கீழ் ஒவ்வொரு 3ம் உண்மையும் 2ஆக தோற்றும். இங்க ஒவ்வொரு 4ம் 3ஆக தோற்றும். மொத்தமா 6 3 2ஆ தோற்றா 6 4ஆ தோற்றும். அப்ப இதுல தோற்ற ஆழம் இதுல 4 சென்டிமீட்டர். இதுல ஒவ்வொரு 4ம் 3ஆ தோற்றும். அப்ப 12 9ஆ தோற்றுமே. சாம்பார் போட்டும் காணலாம். உங்களுக்கு 4 கீழ் 3 தான் அப்படிலாம் போட்டு காணலாம். அல்லது விகிதத்தை வச்சுதேங்க. உண்மையாலும் தோற்றாலும் 4க்கு 3 ஒவ்வொரு 4ம் 3ஆ தோற்றும். அப்ப 12 9ஆ தோற்றும். மொத்தமா பொருள் தூரம் பாருங்க 4 9 13 5 18. பொருள் தூரம் 18. இது குவிய தூரம் 10 சென்டிமீட்டரா. இனி பிம்பத்தூரத்தை காணுங்க. பிம்பத்தூரம் பொருள் தூரம் 18. இனி பிம்பத்தூரத்தை காணும். பாக்கி வில்லை சூத்திரம் 1 கீழ் v மைனஸ் 1 கீழ் u 1 கீழ் f. நீங்க சும்மா கெஸ் பண்ணி எடுக்கன்னா 2வது ஆன்சர் தான் எடுக்கணுமா? சும்மா கெஸ் பண்ணி எடுக்கன்னா செய்யாம ஏன்
F 10 ஆயிருந்தா 2F என்பது 20. இப்போ 18 சென்டிமீட்டர் பொருள் தூரம் என்பது Fக்கும் 2Fக்கும் இடையில. Fக்கும் 2Fக்கும் இடையில இருந்தா 2Fக்கு அப்பால் வரணும். 20க்கு அப்பால் வரணும். 20க்கு அப்பால் ஒரே ஒரு ஆன்சர் எது? 30. சும்மா செஞ்சு பார்க்காம கெஸ் பண்ணி எடுக்கன்னு சொன்னா இது. F 10 சென்டிமீட்டர் பொருள் தூரம் 18 அர்த்தம் என்ன? Fக்கும் 2Fக்கும் இடையில, 10க்கும் 20க்கும் இடையில. Fக்கும் 2Fக்கும் இடையில இருந்தால் 2Fக்கு அப்பால் வரும். 2F என்பது 20, 20க்கு அப்பால் உள்ள ஒரே ஒரு ஆன்சர் அது 2. சரியா? சில நேரம் அப்படி வச்சுப்பாங்க, சரியான ஆன்சரை தந்திப்பாங்க, இப்படி ஒரு ஆப்ஷனே கேளு. இல்லை சரியான ஆன்சர் இல்லை, சுருக்கினா வாரது. ரைட்? நீங்கள் கெஸ் பண்ணி போகிறேன்னு சொன்னா, அதாவது சுருக்காமல் போகிறேன்டா இந்த மெத்தடில் போனால் அவங்க 2வது ஆன்சரை போட்டு போய்த்துட்டோனே. சரியா? வேறு ஆப்ஷன் இல்லையே. நீங்கள் எக்ஸாம் நேரத்தில் செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரி யோசிச்சா நீங்கள் 20க்கு மேலுள்ள ஒரே ஒரு ஆன்சர் தான் 2வது ஆன்சரை போட்டாச்சு போய்தாச்சு. வேலை அது 2 ஆப்ஷன் இருந்தால் தான் சுருக்கி பார்க்கணும். வேலை அதை வந்தடுப்பில் பார்ப்போம். இதில் பாருங்க, பிம்பத்தூரம் காண வேண்டியது ஒன்றைய கேள்வி. இதான் ஒளிக்கதிரின் திசை. ரைட்? ஒளிக்கதிரின் திசை இங்கே மைனஸ், இங்கே பிளஸ். இப்போ பிம்பத்தூரம் தான் காண வேண்டியது. பொருள் தூரம் 18 ப்ளஸில், இங்கே 10 மைனஸில். இது அங்கால கொண்டு போவோம். ஒன்றைய கீழ் V சமன் மைனஸ் ஒன்றைய கீழ் 10 ப்ளஸ் ஒன்றைய கீழ் 18. சுருக்கினா எவ்வளோ வரும்? 90 வரும். போமாசு இங்கே மைனஸ் 9, இங்கே 5. இது ஒன்றைய கீழ் V. அப்போ V எவ்வளோ? 90 கீழ் 4 மைனஸ் 90 கீழ் 4. அப்போ 22.5 சென்டிமீட்டர். ரைட்? அப்போ ஆன்சர் 22.5 வரணும். அப்படி ஆன்சர் ஒன்று இல்லைன்னா அதனால அதுக்கு ஓல் கொடுக்கப்பட்டீங்க. 17க்கு ஓல் கொடுக்கப்பட்ட ரீசனை தான். ரைட்? 18 பாபம். 18 B சமன் 4 டெஸ்லா ஆக உள்ள சீரான காந்தப்புலம் தாளிற்கு உள்நோக்கி வழிபடுத்தப்பட்டிருக்கும் பிரதேசம் ஒன்றில் உருவில் காட்டியவாறு ஒப்பமான கடத்தி தண்டவாளங்கள் PQ 1 மீட்டர் ஆக உள்ள நேரிய கடத்திக்கோள் வலது பக்கமாக 2 ms எனும் வேகத்தில் நகர்கிறது. கொள்ளளவில் சேமிக்கப்பட்ட மின்னேற்றம் யாது? உண்மையா மின்காந்த தூண்டல் வாரதா? மின்காந்த தூண்டல் 24 தேதி படிக்கல. மின்காந்த தூண்டல்ல வாரது. ரைட்? E சமன் BLV தூண்டப்படும் மின்னியக்க விசை. அப்போ B வந்து 4, L வந்து 1, V வந்து 2. அதில் வரும் 8 வோல்ட் வரும். இது ஒரு பேட்டரி மாறி, 8 வோல்ட் பேட்டரி மாறி. திசைகள் முக்கியமில்லை, ஆனாலும் நான் காணியன். புலம் உள்நோக்கி, நகர்வு வலநோக்கி இந்த டிரெக்ஷனில் வரும். இந்த டிரெக்ஷனில் அதில் தூண்டப்படும் மின்னியக்க விசை இது ஒரு 8 வோல்ட்டாக இருக்கும். பின்ன சொல்ல கொள்ளளவு இனி செய்யலாம். இனி செய்யலாம். இப்போ 8 வோல்ட் கண்டுபிடிச்சா இனி செய்யலாம். இது சிம்பிளா கியூஷாவும் CV. ஏன்னா இதை மின்னோட்டம் ஓடையலாது. அப்போ முழு மின்னியக்க விசையும் இது குறுக்கே வரும் 8 வோல்ட். அவரு கியூஷாவும் CV. இப்போ C வந்து 10 இங்கே 8 அப்போ 80 மைக்ரோ கூலும். 18க்கு 4 தான் சார். 18க்கு 4. கியூஷாவும் CV இது 10 மைக்ரோ கூலும். சாரி மைக்ரோ ஃபெரட். மைக்ரோ கூலம் அல்ல, மைக்ரோ ஃபெரட். அது மிஸ் ஆகி போல படத்தில் பாருங்க. மைக்ரோ கூலம் அல்ல, மைக்ரோ ஃபெரட். 10 மைக்ரோ ஃபெரட். அப்போ 10 தர 8 80 மைக்ரோ கூலம் ஆன்சர். ரைட்? 10 தர 8 அப்போ 80 மைக்ரோ கூலம் ஆன்சர். அப்போ 4வது. ரைட்? 19வது ஆன்சர் எடுத்தா 19வது. 18 இதான் சாம்பாடு. ஈசம் BLV மின்காந்த தூண்டல்ல வாரது. இது ஈசம் 8 வோல்ட் வரும். B பிரதிட்டா பின்ன அது போல எலக்ட்ரிசிட்டி வளமையான சுற்று தான். எலக்ட்ரிசிட்டி மேலே அந்த எலக்ட்ரிசிட்டியும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ரெண்டும் சேர்ந்தது. கொள்ளளவிகள் நேரோட்டத்தை கடத்தாது, அது மின்னோட்டம் ஓடாது. அப்போ முழு மின்னியக்க விசையும் கொள்ளளவி குறுக்கே வரும். சாரே
முழு மின்னியக்கிசையும் கொள்ளளவு குறுக்கே வரும் 8 வோல்ட். அப்போ Q சமன் CV 10⁻8 80 மைக்ரோ கூலும். ரைட் 19 பாருங்க, இப்படி ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கிற பாருங்க 30 பாகை சிக்மா ஏற்ற பரப்பளர்ச்சி பாருங்க. சிக்மா ஏற்ற பரப்பளர்ச்சியுடைய தாளிற்கு அண்மையில் எம் திணிவுள்ள ஏற்றப்பட்ட கோலம் ஒன்று உருவில் காட்டியவாறு 30 பாகை சாய்வில் உள்ளது. கோலத்தில் இருக்கும் ஏற்றத்தின் அளவு. இதில் Q ஏற்றம் இருந்த புள்ளில் இதால் உருவாக மின்புலன் காரணமாக இந்த பிளஸ் ஏற்றத்தால பிளஸ் ஏற்றப்பட்ட தாளால் இப்படி மின்புலம் உருவாகும். மின்புலம் இந்த மின்புலம் E காரணமாக இல்லை EQ என்ற ஒரு விசை இதாக்கும். FE சமன் EQ அப்படியில் mg என்ற விசை இதாக்கும். அதோட இங்கே இழுவை தொழிற்படும் T. சரி, இது வரும் 30 பாகை. சாம்பாடு எடுக்க Q சாம்பாடு. ரைட், அப்ப நிலைக்குத்தாக சமநிலைக்கு பிரிச்சா T cos 30 mgக்கு சமன். கிடையாக சமநிலைக்கு பிரிச்சா T sin 30 கிடையா தாக்குற விசை EQ சமன். T cos 30 mg சமப்படுத்தணும், T sin 30 EQ சமப்படுத்தணும். கொண்டடா வகுத்தா tan 30 அதுக்கு 19 கேள்வி. tan 30 EQ இங்கு mg 1/√3 சமன் EQ இன் கீழ் mg. Q எவ்வளோ? mg இன் கீழ் √3e mg இன் கீழ் √3e. க்கு பதிலா என்ன சொல்லலாம்? க்கு பதிலா ஒரு ஏற்றப்பட்ட தலை கடத்திலிருந்து உருவாகுது. நான் பார்க்க எப்படி சிக்மாவின் கீழ் எப்சாயிலா. நல்லா கவனிக்கணும். சிக்மாவின் கீழ் எப்சாயிலனா சிக்மாவின் கீழ் 2 எப்சாயிலனா போடணும். நீங்க சிக்மாவின் கீழ் 2 எப்சாயிலனா சிக்மாவின் கீழ் எப்சாயிலனா இந்த பதில் அதை பிரதிட்டு ஆன்சர். சாரி, இப்போ ஆரம்பத்தில் பிரதிட்டிக்கலாம். இந்த ஈல சின்ன ஒரு சிக்கல் வராதான் நான் கடைசியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. சிக்மாவுக்கு எப்சாயிலான் போடுவோமா 2 எப்சாயிலான் போடுவோமா? எது போட்ட ஆசை வருது? எது போட்ட ஆசை வருது உள்ள? இதை போட்டாங்கண்ணா அப்படியா? ரைட், இதை போட்டால் தான் ஆன்சர் வருது. ஆனால் என்ன கடத்தி தான் வரணும் பண்ணுது சிக்மாவுக்கு 2 எப்சாயிலான். என்ன ஒரு கடத்தியா இருந்து ஒரு பக்கம் ஏற்றாடுத்து சிக்மாவா இருந்தா தான் நாங்கள் இந்த சமன்பாடு வாக்கு சிக்மாவின் கீழ் எப்சாயிலான் ஓட்டாண்டுது. இது ஒரு கடத்தியில் உள்ள ஒரு பக்க ஏற்ற அடர்த்தி, இந்த பக்கம் உள்ள ஏற்ற அடர்த்தி சிக்மாவாக இருந்தா இது சரி. ஏன்னா கடத்தியா இருந்தா கடத்தினோடு மின்விசை கூட செல்லாது. எனவே அது இந்த ஒரு பக்கம் மாத்திரம்தான் மின்புலம் காணப்படும். ஆனா இது காவலியாக இருந்தா ஒரு காவலியாக இருந்தா அவன் மீன் பண்ணி அந்த இதுதானா காவலி தான். பொதுவாக இருந்தா இதில் உள்ள ஏற்றத்தால 2 பக்கமும் மின்விசை கோடுகள் போகும். இந்த ஏற்றத்தால் உருவாகிறதுல அரைவாசி அந்த பக்கம் அரைவாசி இந்த பக்கம். இதே கடத்தியா இருந்தா மேற்பரப்பு நடுப்பகுதியில் அவங்களுக்கு ஏற்றத்தை நிலைப்படுத்த இயலாது. மேற்பரப்புலாம் உருவாகும். மேற்பரப்புலேருந்து ஒரு பக்கம் தான் வரும். அனைத்து மின்விசைக்கும் ஒரு பக்கம் வந்தால் சிக்மாவின் எப்சாயிலான் வரும். அது ஹாஃப் மறுபக்கம் போனா சிக்மாவின் 2 எப்சாயிலான். இப்போ என்ன கருத்து இதான், இந்த படம் அப்படிதான் தந்திக்கிறாங்க. 2 பக்கம் தந்தில்லை சிக்மாவின் 2 எப்சாயிலான் என்பது. அது அப்படி போட்டால் என்ன வரும்? அப்போ Q7 mg இன் கீழ் √3 சிக்மாவின் கீழ் 2 எப்சாயிலான் நாட். இது அப்படியே மேலே போனா 2 எப்சாயிலான் நாட் mg இன் கீழ் √3 சிக்மான்னு வரும். நான் ஆன்சர் எடுத்துக்கு இதை பிரதிட்டு இப்போ ஆன்சர் வந்து 1 அல்லது 5 கொடுத்துக்கிறேன். 19 1 அல்லது 5 ஏன்னா 2 ஒரே ஆன்சரு. ஆனால் இதை விட இதை போட்டால் வாரதான் சிறந்தது. ஏன்னா கடத்தி எல்லை தரப்பாட்டிக்கு ஒரு தாள் என்ன மையத்தில்
இப்போ மையத்தில் ஏற்றத்தை காட்டிக்க கடத்தி ஐக்க இயலாது. ஏன்னா கடத்திகள் உங்களுக்கு மையத்தில் ஏற்றத்தை நிலைப்படுத்த இயலாது. கடத்திகளில் மேற்பரப்புகளை மட்டும்தான் ஏற்றத்தை நிலைப்படுத்தலாம். ரைட், ஒன்று இந்த பக்கம் அல்லது இந்த பக்கம். ஒரு கடத்திக்கு மையத்துக்கு ஏற்றத்தை கொடுத்தா ரெண்டு பக்கம் பிரிஞ்சு வைத்திடும். ஹாஃப் இங்கே போகும், ஹாஃப் இங்கே போகும். சரியா? இப்போ இங்கே மையத்தில் காட்டிக்கிறதால அது தாளன்னு சொல்லிக்கிறதால ஒரு காவலி ஆயிக்கணும். காவலியால் ரெண்டு பக்கமும் மின்னுஷய கோடுகள் போகும். கடத்தியால் மேற்பரப்பில் இருந்தால் ஒரு பக்கம் மாத்திரம்தான். காவலியா ரெண்டு பக்கம் போகும். அதில் அரைவாசி மற்ற பக்கம் போனா ஒரு பக்கம் உள்ளது மின்னுஷய கோடுகள் எண்ணிக்கை அரைவாசியாக மாறும். மின்னுஷய கோடுகள் எண்ணிக்கை அரைவாசியாக மாறினா புலச்செறிவும் அரைவாசியாக மாறும். சரியா? புலச்செறிவும் அரைவாசியாக மாறும். ரைட், ஸ்கீமாசர் ஒன்றல்ல ஆய்ந்து ஏண்ட கருத்து தானே. ரைட், Q சமன் 2 மேலு பவுன் 2 எப்சிலான் நாட் mg ஓவர் √3 சிக்மா. √3 சிக்மா. ரைட், இனி 20வது கேள்வியை பார்ப்போம். 20வது கேள்வி. இப்படி போடுனா இப்போ கடத்தியாக இருந்து ஒரு பக்கம் ஏற்றம் இருந்தா ஒரு பக்கம் மாத்திரம் இருந்தால் தான் இது திக்மாவிக்கல் எப்சிலான் நாட்னு வரும். மின்புலச்செறிவுக்குரிய சமன்பாடு. கடத்தியாய்க்கணும் ஒரு பக்கம் மாத்திரம் உள்ள ஏற்றாடத்து திக்மாவா இருந்தா திக்மாவிக்கல் எப்சிலான் நாட். காவலி ஆய்ந்தா ஒரு குறித்த ஏற்றத்தால் ரெண்டு பக்கமும் புலக்கோடுகள் காணப்படும். அதில் அரைவாசி அறு பக்கம் பேத்திக்கும். இப்போ ஹாஃப் போனா மின்னுஷயக்குள்ள செறிவு அரைவாசியா மாறுது. செறிவு அரைவாசியா மாறினா மின்புலச்செறிவு அரைவாசியா மாறும். சரியா? ரைட், இனி 20வது பாவம். 20வது முன்னூறு கெல்வின் வெப்பநிலையில் உள்ள 3 மூல் A எனும் வாயுவும் 400 கெல்வின் வெப்பநிலையில் உள்ள 2 மூல் B எனும் வாயுவும் ஒன்றாக கலக்கப்படும் போது சக்தி இழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை எனும் கலவையின் வெப்பநிலை. 300 கெல்வின் வெப்பநிலையில் 3 மூல் A எனும் வாயுவும் 400 கெல்வின் வெப்பநிலையில் உள்ள 2 மூல் B எனும் வாயுவும் ஒன்றாக கலக்கப்படும் போது சக்தி இழப்புகள் ஏதும் ஏற்படவில்லை எனின் கலவையின் வெப்பநிலை. நான் சவால் எப்படி ஆகு 4வது சுருக்கி பார்த்தா எப்படி சுருக்கினேன் மாற அமுக்கம் எடுக்கணும் அப்படியா? மாற அமுக்கம் எடுக்கணும் தான் சரியாகும்னா பட்சம் மாற அமுக்கம் போட்டு பார்ப்போமே. மாற அமுக்கம் சாரி ஒன்று மாற அமுக்கம் போடலாம் அல்லது அந்த சக்தி சமன்பாடுத்தலாம். NCV டெல்டா டீட்டா செஞ்சவன் சொல்லுமா மாற அமுக்கத்திலே போட்ட அப்படியா? அப்ப விலங்கல்ல ஓ MS டெல்டா டீட்டா போட்டேன். இப்போ திணிவை மாத்திரம் மூலர் திணிவை சமன் எடுத்தேன். ஏனும் இன்னொரு வாயு B எனும் வாயுன்னு சொல்லிக்கிறாங்க. எடுக்கலாத ஏனும் ஒரு வாயு B எனும் இன்னொரு வாயுன்னு தான் தாராங்கண்ணா. திணிவை மாற்றி திணிவு மூலர் திணிவு சமன் எடுத்து திணிவை மாற்றி MS டெல்டா டீட்டா போட்டு செய்ய இயலாது. அது வாயுக்களுக்கு நாங்கள் பொதுவாக அப்படி போடுறோம் இல்லை. வாயுக்கள் போட்டு நாங்கள் மூலர் வெப்ப கொள்ளலவா NCP டெல்டா டீட்டா இந்த மாற அமுக்கம் எடுப்போமே. இது கலர் மிக்ஸ் பண்ண விட மாற அமுக்கத்துலேண்டு இப்போ NCP டெல்டா டீட்டா N1 CP டெல்டா டீட்டா சமனாய்க்கணும் N2 CP
டெல்டா டீட்டா 2. ஒருத்தர் பெற்ற வெப்பம் மற்றவர் இழந்த வெப்பத்துக்கு சமன். இப்போ சிபிக்கள் சமன் எடுக்கலாம். சிபி வந்து அதில் சின்ன நெடுகோல் இருக்கணும். சிபி தங்கிக்கு அந்த இதான சமன்பாடு கேமா ஆறுங்கில் கேமா -1. சிபி தங்கிக்கிற ஓரணுவா ஈரணுவா பல்லணுவான்னு சொல்ல பொறுத்து, ஓரணுவா ஈரணுவா பல்லணுவான்னு பொறுத்து தான் வருமா. சரிதானே? அப்போ N1 சும்மா போடுவோமே, 2 மூலா 3 மூலனா 3 மூல். இப்போ சிபி கேன்சல் பண்ணுறேனே, நான் எடுக்கிறேன் ரெண்டுமே ஈரணு வாயு அல்ல, ரெண்டுமே அந்த மூல்கள் எண்ணிக்கை சமன் சொல்லுதா, மூலக்கூறுகள் எண்ணிக்கை சமன். டெல்டா டீட்டா என்பது T-300, N2 என்பது 2, இது வரணும் 400 - T, 400 - T, 3T 900 சமன் 800 - 2T, 5T வரும் 1700. இப்போ T எவ்வளோ? 340 கேள்வி. சரி, அதான் சரி. அந்த திணிவுக்கு மாற்றி MS டெல்டா டீட்டா போட அவசியம் இல்லை. ஏன்னா வாயுக்களுக்கு பார்க்குறது வந்து மூலர் வெப்ப கொள்ளளவு. இப்போ மூலர் வெப்ப கொள்ளளவு வரும்போது அது தங்கிக்கு ஓரணுவா ஈரணுவா பல்லணுவா, அதை கேபிட்டல் எம்ல தாங்கி இல்லை, மூலர் திணிவில் தாங்கி இல்லை. சரியா? மூலர் திணிவில் தாங்கி இல்லை. சரியா? அது இது போட்டாலும் வருமாயிக்கும். அந்த பிவி சமன் என்னாட்டியில் கனவுல சமப்படுத்தாலும் வருமாயிக்குவேன். மாற அமுக்கமன் எடுத்த எடுகொடுக்கங்க தான் சரி வரும். அதான் முதலாவது V1 + V2 = V என்று எடுத்தேன், சரி வருது. அப்படி சுருக்கி பார்த்தா V1 + V2 V, V1 + V2 Vக்கு சமன் எடுத்தா V சமன் P கீழ் என்ஆர்டி, V சமன் P கீழ் இல்லை, V சமன் NRT கீழ் P, NRT கீழ் P. அதை சொல்லிக்கணும். அதே சாம்பாடு வரும் பாருங்க. V1 N1 என்று வரும். N1 எவ்வளோ? 3. 6 கீழ் P எல்லாத்தையும் கேன்சல் பண்ணலாம். T வந்து 300, N2 2 தர 400, V வந்து 5 தர T. என்னென்னு போட்டீங்கன்னு சார் இது வேறு என்ன போட்டிங்கன்னா இல்லை, இன்னொரு போட்டு காட்டுறோம். இது வரும் N1 R T1 கீழ் P, PV NRTலேருந்து N2 R T2 கீழ் P சமன் N1 + N2 கலவை இன்டு R T கீழ் P. R கீழ் P, R கீழ் P கேன்சல். N1 T1, N1 3 தர 300, 2 தர 400, இங்கே 5 தர T. இதை சுருக்கினாலும் சரியா? மாற அமுக்கம் வந்து தரப்படணுமா? மாற அமுக்கம் வந்து தரப்படணுமா? அது